100, 104. ஏன்னா அப்பதான் ராஜா சாருக்கு எனர்ஜி இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு முத பிளான் பிரசன்டேஷன் எடுக்க போறாரு. அப்ப அவருக்கு ஒரு எனர்ஜி வேணும்னா பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம வந்து அலர்ட்டா இருக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. 148, 150. தேங்க்யூ. சூப்பர். ஓகே பாபு சார். 157, 160 வந்துட்டு இருக்காங்க. நீங்க சார பேச சொல்லலாம். முத்துக்குடி சார் வெல்கம். தேங்க்யூ சார். சரி, நேரம் காலம் கருதி நானும் என்னோட முன்னுரையை கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். இந்த இணையவழி கூட்டத்திற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வரவேற்கிறேன். நண்பர்களே, ஈவினிங்ல நடந்த நம்ம எப்போதும் நடக்கக்கூடிய மீட்டிங் மாதிரி, ஜூம் மீட்டிங் மாதிரி இப்போ இன்னையில இருந்து காலையில 6:15 மணிக்கு தினந்தோறும் நடக்கும். நம்ம திட்டம், இந்த டொனேஷன் கான்செப்ட் வந்துட்டு எப்படி நம்ம மற்ற திட்டத்துல இருந்து நம்ம வித்தியாசமா இருக்கோம். ஏன்னா எல்லா திட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஓவராலா லெவல் இன்கம் இருக்கு. ஆனா நம்ம வந்துட்டு குறைஞ்ச லெவல்ல இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கோம். அதே சமயத்துல சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துல வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம தலைவர்கள் வந்துட்டு இந்த திட்டத்தை உருவாக்கும் போகும்போது முதல்ல ஒரு 1024 பேர் என்ட்ரி வந்தா ஒரு ஆளு வெளியில வர்றாங்க, இந்த மாதிரி ஒரு வடிவமைச்சிருந்தாங்க. ஆனா அதிகமான மக்கள் இதுல பயன்பெறணுங்கிறதுனால அதுல இப்ப ஒரு புதுமையான ஒரு அலோகேஷன் மெத்தட்ல வந்துட்டு 1084 பேர் வந்தாலே 4 பேருக்கு பயனடையும் மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க. அப்போ மக்கள் அனைவரும் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தோட தான் நம்ம தலைவர்கள் எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தலைவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா வெற்றி என்பது, ஒரு திட்டத்தின் வெற்றி என்பது தலைவர்கள் வெற்றி பெறுவது அல்ல, இல்ல முன்னணி லீடர்கள் முன்னாடி வந்தவங்க வெற்றி பெறுவது மட்டும் அல்ல. இந்த திட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் வெற்றி பெறுவதே ஒரு திட்டத்தின் முழுமையான வெற்றி. அதனால அந்த திட்டத்தை எவ்வாறு எல்லா மக்களும் அதுல பயனடைஞ்சு வெற்றி பெறணுங்கிறதுல தலைவர்கள் மும்முனைப்பாக இருக்காங்க. அதை வந்துட்டு நீங்க ஆரம்பத்துல இருந்து வந்தீங்கன்னா இந்த திட்டத்தை பத்திய உங்களுக்கு எல்லா இதுவும் புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஸ்பீடு கேஸ் ஆரம்பிக்கும் போகும்போது ஒரு ஒரு விதமான மூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு 40 லெவல் இன்கம், இந்த மக்களுக்கு இன்கம் வர வைக்கிறதுக்காக வேண்டி 40 லெவல் இன்கம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு கிரிப்டோ அதை ஆரம்பிச்சாச்சு. இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுறதுக்கு ஒரு நாள்ல அதுவும் ஆயிரும். அதே சமயத்துல நியூ கோடிங், இப்படி மக்கள் சார்ந்த மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில ஒவ்வொரு நாளும் தான் சிந்தனை ஃபுல்லாவே இந்த திட்டத்தை எப்படியாவது வெற்றி அடைய வைக்கணும். அது ஒரே ஒரு குறிக்கோள். இதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாத தலைவர்களை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த திட்டத்தை அருமையா வடிவமைச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வர்ற புதன்கிழமையில இருந்து நியூ கோடிங் அலோகேஷன் சிஸ்டத்துல அந்த திட்டம் இனிமேல் இயங்கும். அப்படி வரும்போது அனைவருக்கும் விரைவான இந்த லெவல் இன்கம், ஒவ்வொரு ஸ்பீட் கேஸ்ல உள்ளது, அதுக்கப்புறம் முழுமையான அந்த முழு சுற்றினோட ஒரு இன்கமும் 1,53,500 ரூபாய். அதாவது லாஸ்ட் லெவல்ல 4வது லெவல் 1,45,000 ரூபாய் போகும்போது அது ஒவ்வொருத்தரும் சீக்கிரமா வாங்குறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம தலைவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த திட்டம் எந்த வகையிலையும் எங்கும் யாரும் எதிர்பார்க்காத வகையில மிகப்பெரிய வெற்றியை தருங்கிறத நான் இதை உறுதியாக கொள்கிறேன். இப்போ கிரிப்டோவை பத்தி நான் வந்துட்டு தூத்துக்குடி எஸ்பி ராஜா சார் அவர்களை அழைக்கிறேன். தேங்க்யூ முத்துக்குட்டி சார். என்னுடைய வாய்ஸ் தெளிவா இருக்கா சார்? கிளியரா இருக்கு சார். ரைட். பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய அனைவருடைய நம்பிக்கை, பொறுமை, தொடர் பயணத்துக்கு கிடைத்த வெற்றி தான் நாளைக்கு நமக்கு கிடைக்க இருக்கின்ற ஸ்பீட் கேஷ் உடைய ஆட்டோ அப்கிரேட், நோ சென்ட். எவ்வளவு பெரிய விஷயம் யோசனை பண்ணி பாருங்க. ஒன்லி லாபம் மட்டுமே, ப்ராஃபிட் மட்டுமே நம்ம எடுக்க போறோம்னா எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்குங்கிறதுக்கு முதல்ல அனைவரும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிடுவோம் நண்பர்கள். நம்ம வேலையை எந்த அளவுக்கு எளிமையாக்கி இருக்கு பாருங்க. அப்போ இந்த வேலையை எளிமையாக்கி இருக்கு. ஆனா இன்னும் நம்ம செய்யக்கூடிய கடமை நிறைய இருக்கு. என்ன பண்ணணும்? தினம் 5 நண்பர்கள் 10 நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை சொன்னா மட்டும் போதும். அனைவரும் இணைவாங்களா இல்லைங்களா?
நீங்களே மனசார நினைங்க நண்பர்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா நொடிக்கு நொடி பணம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு 40 லெவல் பிளான். உழைப்பவருக்கு என்றுமே இந்த பிரபஞ்சம் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறதுக்கு தான் நம்மளுடைய 40 லெவல் பிளான். அதுல உள்ள ஹைலைட் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. மொத்தமே 50 லட்சம் வேலட்டு, 5000 ஐடி. அப்ப நம்ம கையில தான் இருக்கு அதனுடைய வளர்ச்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விரைவில் வர இருக்கின்ற ப்ராஜெக்ட் தான் நம்முடைய ஸ்பீடு கிரிப்டோ நண்பர்களே. அதை பத்தி தான் இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். உங்கள்ட்ட இருந்து சிறு ஒத்துழைப்பு, நீங்க செல்போனை படுக்க வசத்துல வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த இது கிளாரிட்டியா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால தயவு செய்து உங்க மனசு ஒரு 15 நிமிஷம் இங்க இருக்கட்டும். தேங்க்யூ. நான் இப்போ முத்துக்குட்டி சார் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு பாரு. சார் ஸ்கிரீன் தெரியுதா முத்துக்குட்டி சார்? தெரியுது சார், தெரியுது சார். கிளியரா இருக்கு. நண்பர்களே அனைவரும் தயவு செய்து கொஞ்சம் படுக்க வசத்துல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே. நம்மளுடைய இந்த ஸ்பீடு கிரிப்டோனால எல்லாருக்கும் ஒரு 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 பயங்கலர்ந்த ஒரு இது இருக்கும். அப்படி எதுவுமே நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை நண்பர்களே. அன்றாட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற என்ன பண்றோம் பாருங்க, ஜிபே போன்பே இருக்குல்ல, ஜஸ்ட் லைக் அதே மாதிரிதான். அங்க எப்படி ஒரு கியூஆர் கோடு ஒரு பாஸ்வேர்டு வச்சு நம்ம பேங்க் இது ஆப்ரேட் பண்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் சிஸ்டம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா நண்பர்களே, எதுக்காக இந்த கிரிப்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ நம்மளுடைய டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டிரான்சாக்சன் நீங்க பண்றீங்கன்னா நமக்கு அடுத்த செகண்ட் ஜிபேல வர்ற மாதிரி தெரியும் இன்னொரு பேங்க் போயிட்டு. ஆனா அதுக்குள்ள டிரான்சாக்சன் ஃபீஸ்னு மாசம் மாசம் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் பிடிக்காம பாத்தீங்களா. இனிமே அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. அப்போ எவ்வளவு பணங்கள் அதே மாதிரி நிறைய நோட் அச்சடிக்கிறது இதுல எல்லாமே குறைய போகுது. அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம நகர போறோம். அதனுடைய முத்தாய்ப்பா தான் நமக்கு பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. கரெக்டான டயத்துல நம்மளுக்கு இந்த கிரிப்டோவை நம்மளுக்கு கொடுத்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா நண்பர்களே 2 விதமான காயின் இருக்கு. ஒன்னு ஸ்டேபிள் காயின், அன்ஸ்டேபிள். ஸ்டேபிள் காயின்ங்கிறது உங்களுக்கே தெரியும். கிரிப்டோல பாத்தீங்கன்னா யூஎஸ்டிடி டெதர்மாங்க. இது பாத்தீங்கன்னா தினம் அதே ரேட்டு தான் இருக்கும். மறுநாள் பாத்தீங்கன்னா ஒரு 10 பைசா 20 பைசா டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா அன்ஸ்டேபிள் காயினை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. பிட்காயின், எத்திரியம் இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் நம்ம இதுல சம்பாதிச்சு வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் ஜாக்பாட்டு. நீங்க வாங்கி வைக்கும் போது நாளைக்கே பாத்தீங்கன்னா 10,000 20,000 கூடும். சோ அது நம்ம உழைப்பின் அடிப்படையில இங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வாங்கி வச்சு நம்ம சம்பாதிக்கிறது தான் அந்த அன்ஸ்டேபிள் காயின். ஓகேங்களா? ரைட். இப்ப நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் தான் நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி. நம்ம தலைமுறைய குயிக்கா மூவ் பண்ணணும், நம்ம தலைமுறையை உடனே மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த முதல் விஷயம் தான் நம்மளுடைய ஸ்பீட் கேஷ். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீட் கிரிப்டோ. இதை பத்தி தான் பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணு கொடுக்காம ஒண்ணு பெற முடியாது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்கேயும் உதவிதான் பண்றோம். ஏன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே உதவி கொடுத்து உதவி பெறறதுதான். இங்கேயும் ஒரே ஒரு முறை உதவி பண்றீங்க நண்பர்களே. 50 USDT மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்குள்ள இருக்கும். ஒரே ஒரு முறை. இந்த 5000 என்ன மேஜிக் பண்ண போகுது, எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்த போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. எஸ் நண்பர்களே, என்னைக்குமே ஒரு பிக்சர் பார்க்கும் போது இப்ப கோட்டு படம் இருக்குன்னா முன்னக்கூட்டியே ட்ரெய்லர் பார்த்துட்டு இது இப்படிதான் இருக்கும்னு நம்ம ஒரு கணிச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த போர்டு சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்த $50 எப்படி நம்மளுக்கு மேஜிக்கலா 2 வகையான டைப்ல நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்க போகுது, அதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். அதுல முதல் இது பாத்தீங்கன்னா நண்பர்களே ஆக்டிவ் போர்டு. ஆக்டிவ் போர்டுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்ம சிஸ்டம் 40 USDT ஒரு முறை உதவி பண்ற மாதிரி ஒரு நபருக்கு எடுத்து வைக்க, அதே டயத்துல அடுத்த செகண்ட்ல இன்னொரு 10 USDT போர்டு 7 போர்டு 7 சொர்க்கத்துக்கு நம்மளுக்கு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு $10 என்ன மேஜிக் பண்ணும் உலகத்துல. இத மாதிரி யார் சிந்திப்பா நண்பர்களே? யோசனை பாருங்க. ஒரு $10 சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. 1,83,270 வரப்போகுது. என்ன சார் சொல்றீங்க? எஸ் நண்பர்களே, தயவு செய்து சொல்றேன், வாய்ப்புகள் வருது நம்ம கையில இல்லாத இறைவனுடைய கையில. அதை பயன்படுத்தி நம்ம கையில இருக்கு. தயவு செய்து உங்க மனசு இங்க இருக்கட்டும் நண்பர்களே. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் நம்ம ஆக்டிவ் போர்டு. ஆக்டிவ் போர்டுனா என்ன சார்? ஒண்ணுமே இல்ல நண்பர்களே, நம்மளுடைய ஸ்பீட் கேஷனுடைய இப்போ உள்ள திட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆட்டோ அப்கிரேட். எந்த வேலையும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு முறை மனசார 1000 ரூபாய் உதவி பண்ணும்போது அது 2 நண்பர்களுக்கு பிரிந்து போகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் இதே டவுட்டை நீங்க யோசிப்போம், சார் ஒரு தடவை நான் பண்றேன் சார், அங்க அந்த நண்பர் எடுக்கலன்னா என்ன சார் பண்ண முடியும்? ஒன்னும் தேவையில்லை. அங்க என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அட்மினுக்கு இன்ஃபார்ம் பண்ணா, ஏன்னா 100 நிமிஷம் தான் வச்சிருக்கோம்,
எதுவும் காலம், நேரம் முக்கியம். நேரம் உயிர் போன்றது. அப்ப 100 நிமிஷத்துக்குள்ள ஒரு நபர் பண்ணலையா அவர் அன்பிட். ஆனா அவர் பண்ணிடுவார். என்ன காரணம்னா அவர் எடுக்காட்டாலும் நம்ம பண்ணும்போது நம்ம அட்மின்ல இருந்து உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துருவாங்க. முதல் விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அப்ரூவ்ங்கிற விஷயம் அட்மின்ல இருந்து உங்களுக்கு உடனடியா கிடைக்கும். அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையே இல்லையா, நோ சென்டிங். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம ஆக்டிவ் போர்டுல ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். யோசனை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட பண்ணிருக்காங்க நண்பர்களே. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம் நண்பர்களே. பாருங்க, அங்க நீங்க ஒரு முறை 1000 ரூபாய் பண்ணதுனால கம்பாரிசன் சொல்றேன். ஏன்னா நம்ம தாய் திட்டத்தை மறக்கவே கூடாது. அங்க 1000 ரூபாய் ஒரு முறை உதவி பண்ணும்போது 1,53,000 183 மடங்கு கிடைச்சது. இங்க ஒரு முறை நீங்க 40 USDT பண்ணும்போது 43 மடங்கு $1,690 கிடைக்கு. சார் என்ன சார்? எஸ் நண்பர்களே, அங்க 4 லெவல்ல கிடைக்குது, இங்க 2 லெவல்ல கிடைக்க போகுது. யோசிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நண்பர்களே, வேர்ல்டுலே முதல் முறையாக சிங்கிள் என்ட்ரி குளோபல் ஆட்டோ ஃபில்ல நம்ம இந்த சிஸ்டத்தை வடிவமைச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய உயிர் நாடியே பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் தான். எந்த தொழிலையும் சிறு முயற்சி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாம எங்கேயுமே வெற்றி கிடைக்காது நண்பர்களே. ஆனா இங்க நம்ம எளிமையா ஸ்மார்ட் ஒர்க் பண்றது தான் நம்மளுடைய ஆட்டோ கோடிங், இங்க உள்ள ஆட்டோ சிஸ்டம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால என்ன நடக்குது நண்பர்களே, நிறைய நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது ஒரு நபர் நம்மளுடைய ஆக்டிவ் போர்ட்ல 2 லெவல் முடியும் போது உங்களுக்கு 100 USDT நண்பர்களே. அது ஒரு தடவை மட்டும் இல்ல, நம்ம ஸ்பீட் கேஷ்ல என்ன இருந்தது, ரீபர்த். இங்க என்ன நடக்குது நண்பர்களே, 2 லெவல்ல 5 ரீபர்த், அங்க 4 லெவல்ல 8 ரீபர்த், இங்க 2 லெவல்ல 5 ரீபர்த். யோசனை பண்ணுங்க. அந்த ரீபர்த்தும் இங்க 2வது நபர் இணையும் போது உங்களுக்கு ரீபர்த் இங்க கிடைக்குது. அப்ப எந்த அளவுக்கு ஸ்பீடா போகும்னு பாத்துக்கோங்க. அப்போ இங்கேயும் ரீபர்த் மல்டிபிள் ஆஃப் 5 டைம்ஸ். யோசிங்க. அதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னா, நம்ம தாய் திட்டத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹெல்பிங் ஐடி போய் நம்ம ஸ்பீட் கேஷை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுதான் நம்மளுடைய ஆக்டிவ் பிளானுடைய ஹைலைட்டான விஷயம். புரியுதுங்களா நண்பர்களே? சாதாரண விஷயத்துக்காக நம்ம பண்ணல. ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம். ஆனா அந்த நிமிடம் பயனுள்ளதாக இங்க இருந்தே தீரும். இதுவரை தொலைத்த நிமிடங்களை பத்தி கவலையப்பட வேண்டாம். இனிமே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் என்ன சொல்லுவாங்க இல்லையா, ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசுங்குது. அது இங்க நம்ம பார்க்க போறோம் நண்பர்களை. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் விரும்புறது என்ன சார், உழைப்புங்கிறது ஓரளவு தான் சார் இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்க முடியாது சார். எஸ் நண்பர்களே, அதுதான் முக்கியம். அப்போ அங்க நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நண்பர்களை உள்ள கொண்டு வரீங்களா, இங்க இந்த பிரபஞ்சம் பாருங்க, நான் ஒர்க்கிங் இன்கமா 10 USDT என்ன மேஜிக் பண்ண போகுது. இங்க உள்ள ட்ரெய்லரை பாருங்க நண்பர்களே. 1 டைம் ஹெல்ப் இங்க 10 USDT, அங்க 40 பண்ணவும் அடுத்த செகண்ட் இன்னொரு நபருக்கு 1000. நண்பர்களே, இது நம்பித்தான் ஆகணும், வேற வழியே இல்ல. உங்களை கிள்ளி பாத்துக்கோங்க. இந்த 10 USDT மூலமா உங்களுக்கு இந்த 7 சொர்க்கத்தின் மூலமா 18,300 மடங்கு 1,83,270 USDT கிடைக்க போகுது நண்பர்களே. புதிய நபர்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். உண்மை. இந்த 10 USDT எப்படி மேஜிக் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க 2 மேட்ரிக்ஸ்ல 2 4 8ல அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 போர்டும், 2 மேட்ரிக்ஸ்ல 2 4ல 2 போர்டும் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த சொர்க்கத்துக்கு நமக்கு அழைச்சிட்டு போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, வேர்ல்டுலயே முதல் முறையாக சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம். என்ன சார் அது சொல்றேன் கேளுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஸ்பான்சர் இன்கம். நண்பர்களே, உழைப்பு அங்க போட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, உழைப்புங்கிறது ஓரளவு தான் இருக்கணும், ஆனா வருமானம் வந்துகிட்டே இருக்கணும். அதான் பாசிவ் இன்கம். இங்க பாருங்க, அங்க நண்பர்களை இணைக்க இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது பாருங்க. ஒரு நபர் மூலமா இந்த நான் ஒர்க்கிங் சிஸ்டத்துல இந்த 7 போர்டு முடியும் போது 30,607 USDT நண்பர்களே. இதுவும் என்ன நடக்கும், ரீபர்த். யோசனை பண்ணுங்க. அதோட மட்டும் இல்ல, இங்க பாருங்க, நம்மளுடைய ஆக்டிவ் போர்டுக்கு இந்த பாசிவ் போர்டுல இருந்து 7 ரீபர்த் ஐடி அங்க போய் சப்போர்ட் பண்ணுது. அப்ப எந்த அளவுக்கு அங்க ஸ்பீடாவும் பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய போர்டு ரீபர்த்துக்கும் 16 ரீபர்த் ஐடி நம்மளுடைய முதல் போர்டான ஸ்கை போர்டுக்கு போய் அங்க வேகத்தை அதிகப்படுத்துது. அதெல்லாம் விட நண்பர்களே, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன சார், வாரம் எனக்கு ஒரு வருமானம் வரணும் சார். அது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும் சார். ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் என்னன்னா, வருமானம் கூடிக்கிட்டு இருக்கணும், அந்த வரக்கூடிய விதம் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும் சார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கணும் நண்பர்களே. அதற்காக தான் இங்க பாத்தீங்கன்னா கிளப் இன்கம் சொல்லி இந்த 7 போர்டுல ஒரு நபர் இணையும் போது அவர் மூலமா 721 USDT நம்மளுக்கு கிடைக்கும் நண்பர்களே. வாரம் அது வாரம் $5,000 நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதை பத்தி பின்னாடி நான் சொல்றேன். அடுத்தது முக்கியமான விஷயம், ராயல்டி, தலைமுறை வருமானம். நண்பர்களே, இந்த ராயல்டிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல.
என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, எவ்வளவு குயிக்கா கிடைக்க போகுதுன்னு பாருங்க. 1,83,100 USDT ஒரு சிறிய உழைப்ப தொடர் முயற்சியா போடுற நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் கிரிப்டோவோட கொடுக்க போகுது. பாருங்க பாப்போம். எஸ் நண்பர்களே, இப்ப நம்ம தெளிவா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்போம். தயவு செய்து உங்க மனசு இங்க இருக்கட்டும், மனசை ஒருநிலைப்படுத்தி பாருங்க. ரைட். அப்ப நண்பர்களே பாருங்க, இங்க இந்த ஆக்டிவ் போர்ட்ல $40 என்ன மேஜிக் பண்ணுதுன்னு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, 2 லெவல். இங்க என்ன நடக்குன்னு நண்பர்களே, 5 நபர்கள்ட்ட இருந்து $120 கிடைக்கும். நண்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கற்பனை பண்ணி மனக்கண்ணு முன்னால வச்சு பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. நண்பர்களே, ஒரு நபர் வரும்போது உங்களுக்கு எவ்வளவு வருமானம், ஒரு நபர் இதுல நம்மளுடைய இந்த ஆக்டிவ் போர்ட்ல இணையும் போது என்னென்னலாம் கிடைக்கும். அப்படி 5 நபர் வரும்போது உங்களுக்கு $120. 2வது லெவல்ல 62 நண்பர்கள் இணையும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $2,120 உங்களுக்கு கிடைக்கும். சிங்கிள் என்ட்ரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர். இதோட அலோகேஷன் எப்படி சார் அப்படின்னா, நண்பர்களே பாருங்க, நம்மளுடைய ஸ்பீடு கேஷ மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை விட எவ்வளவு எளிமையா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நண்பர்களே, முதல் இதுல வந்து பாத்தீங்கன்னா லெவல் 1ல நம்மளுக்கு அந்த $120 எப்படி பிரியுதுன்னா, முதல்ல கொடுக்கக்கூடிய நம்ம அறிமுகப்படுத்த முதல் நபரு அவரு வாங்கக்கூடிய முதல் இன்கமே நமக்கு தான் கொடுக்குறாரு, ஸ்பான்சர் இன்கம். எவ்வளவு பெரிய விஷயம், யோசனை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம ஸ்பீட் கேஷ்ல 2வது லெவல்ல ஒரு ரீபா தேடி வந்தது இல்லையா, ஆனா இங்க நண்பர்களே 2வது நபரே உங்களுக்கு ஒரு ரீபா தேடி கொடுக்க போறாரு, $40. அப்ப எந்த அளவுக்கு ஸ்பீடா இந்த ஆக்டிவ் போர்ட் சுத்துங்கிறத நீங்களே பாத்துக்கோ நண்பர்களே. 3வது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3வது நபர் கொடுக்கக்கூடியது நமக்கு $50 ப்ராஃபிட். 4வது போர்டு ரீபர்த். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா $120 அலோகேஷன் நீங்க பாத்துட்டீங்க. இது முதல் லெவல்ல நடக்கக்கூடிய மேஜிக். முதல் லெவல்ல 3வது நபர்ட்ட இருந்து போட்ட நம்ம மனசார செஞ்ச உதவி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம், யோசனை பண்ணி பாருங்க. அடுத்து 2வது லெவல்ல நண்பர்களே, நான் சொன்னேன் இல்லையா, கிளப் இன்கம் வாரம் அதுக்கு $40 இந்த சிஸ்டம் எடுத்து வைக்கி. எதுல, $2,120. அதுக்கு ஸ்பான்சர் நம்ம அறிமுகப்படுத்தின நண்பர் மூலமா நமக்கு பாத்தீங்கன்னா 80 USDT எடுத்து வைக்கி. அடுத்தது ஆக்டிவ் ரீபர்த் போர்டுக்கு 4, நான் சொன்னாலே மொத்தம் 5ன்னு, ஏற்கனவே 1 இங்க ஒரு 4. அடுத்தது ப்ராஃபிட் $1,640. டோட்டலா கொடுத்தீங்கன்னா 43 மடங்கு நண்பர்களே. அடுத்தது போர்டு ரீபர்த்துக்காக 4, எதுக்கு இந்த $40 எங்க போகுது, ஃபர்ஸ்ட் போர்டான இனிமேதான் சொல்ல போறேன், அதனுடைய என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய ஸ்கை போர்டான முதல் போர்டுக்கு 40 USDT போய் 4 ரீபர் தேடி அங்க கொடுக்கு. அதோட மட்டும் இல்லாம ஹெல்பிங் ஐடின்னு சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய நல்லதே நடக்கும் அறக்கட்டளை இருக்கு இல்லையா, அதன் மூலமா அதுக்கு ஒரு 100 USDT எதுக்காக, நம்ம வளர்ச்சிக்காக, நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக தான் அங்க போகுது $100. மீதி 60 USDT நம்மளுடைய தாய்பாடான பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்டுக்கு போய் சப்போர்ட் பண்ண போகுது நண்பர்களே. யோசனை பண்ணுங்க. அப்போ இங்க சிஸ்டம் மனிதரை மட்டுமே 100க்கு 100 நம்பல, சிஸ்டத்தினுடைய பவரும் இங்க தெரியணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு இங்க அற்புதமா மனிதன் நம்ம எல்லாமே கூட்டு முயற்சியோட பண்ணாம இங்க ஜெயிக்க முடியும். மக்கள் சக்திக்கு இன்னொரு சப்போர்ட் சிஸ்டம், லேட்டஸ்ட் டெக்னாலஜி பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் நம்மளுடைய இந்த கிரிப்டோலுடைய ஹெல்பிங் ஐடி நண்பர்கள். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா $2,240. சூப்பர். அடுத்தது சார், இதுல முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நண்பர்களே. இங்க ரீபர்த் எத்தனை சொன்னேன், 5 ரீபர்த். அப்போ ரீபர்த் ஸ்பான்சர் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். புரியுதுங்களா? நம்ம சேம் ஸ்பீட் கேஷ் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ரீபர்த் உழைப்பின் அடிப்படையில வந்துகிட்டே இருக்கும், சீனியாரிட்டி பிரகாரம், அது முக்கியம். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 10 USDT 1,83,700 USDT மாறும் சொன்னேன் இல்லையா, இந்த கண்ணால் நம்பவே முடியல பாத்தீங்களா, நம்பித்தான் ஆகணும். அதுக்குள்ள ப்ரூஃபோட உங்களுக்கு நான் நிரூபிக்கேன், நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. எப்படி அந்த 10 USDT வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கை போர்டு. இதுக்கு என்ன பண்ணுங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய 2 மேட்ரிக்ஸ்ல 2, 4, 8 3 லெவல். அங்க 2, 4, 8 16 ஸ்பீட் காசு, இங்க 2, 4, 8ஓட முடியுது. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து இந்த $10 எப்படி பிரியுதுன்னு கிளியரா போட்டிருக்காங்க. முதல் நபர் இருந்து ஒவ்வொரு USDT, 2வது லெவல்ல 2, 3வது லெவல்ல 7, டோட்டலா பாத்தீங்கன்னா 10 USDT பிரிஞ்சிருக்குங்க, நீங்க பாத்துட்டீங்க. ரைட். அப்ப நான் சார் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க சார், சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம் சொன்னீங்க சார், எனக்கு ஞாபகம் இருக்கு சார், அது என்ன சார் அப்படின்னு கேட்கீங்க இல்லையா, இந்த இடத்துல அது விடை கிடைக்கும் நண்பர்களே. யாருமே வேர்ல்டுலே பண்ணாத ஒரு விஷயம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சுயநல நோக்கோட அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஹெல்பிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்க, அவங்க சம்பாதிச்சுட்டு போயிருவாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயரும் வராது. ஏன்னா 500 1000 நம்ம என்ன நினைப்போம், சார் 1000தோட போதியா, எவ்வளவு போகுது அப்படின்ட்டு போயிருவோம். ஆனா அந்த பணம் அவங்களுக்கு நிக்காது கண்டிப்பா. ஆனா நம்ம எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட பண்ணிருக்கோம்னு பாருங்க நண்பர்களே. இங்க நீங்க ஒரு நபர் 2 பேர் வரணும் அவசியம் இல்ல, ஒரு நபர் உங்களுக்கு கீழே இழந்தாலே 1 USDT அடுத்த செகண்ட் உங்க வேலட்டுக்கு வந்துருது நண்பர்களே. இதுதான் சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம்.
எவ்வளவு பாருங்க யோசனை. அப்ப பாருங்க 2 நபர் வரும்போது 2, அடுத்தது 2 பேருக்கு இல்ல 4 நண்பர்கள். இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே நான் ஒர்க்கிங். நீங்க அறிமுகப்படுத்துற ஆட்கள் இங்க கிடையாது. வேர்ல்டு ஃபுல்லா. அதுக்கு தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம். என்ன சொன்னாங்க, சொன்னதைத்தான் இங்க செய்யறாங்க. 1000 நண்பர்களை முதல்ல நாங்க 12 நபர்கள் 6 நபர்கள் இணைத்த நபர்களை முதல்ல நாங்க கொண்டு வருவே தீர்வோம். அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பிப்போம் சொன்னாங்களா இல்லைங்களா? எத்தனை இதுல பொய்யான வாக்குறுதிகள் நடந்துட்டு இருக்கு நீங்களே பாக்குறீங்க இந்த உலகத்துல. ஆனா சொன்ன விஷயத்தை இங்க செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்லைங்களா? முடிய போகுது நண்பர்களே. நீங்களே பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு, எவ்வளவு ஒரு 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 குடும்பங்கிறது இதுதான் நண்பர்களே. எந்த அளவுக்கு கூப்பிட்டு சங்கர் சார் முதற்கொண்டு, ராமலிங்க சார் முதற்கொண்டு கூப்பிட்டு, சார் பண்ணுங்க சார், உங்க லைஃபுக்கு தான் சார், பண்ணுங்க சார் அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு அரவணைச்சு, எந்த குடும்பத்திலும் இல்லாத ஒரு விஷயத்தை இங்க பாத்துட்டு இருக்கீங்க நண்பர்களே. நீங்க கண்ணான பாத்துட்டு இருப்பீங்களா? அப்ப அப்படிப்பட்ட விஷயத்த நம்ம இன்னும் பல நண்பர்களுக்கு, பல ஆயிரம் நண்பர்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த மனிதாபிமானத்தோட நம்ம செய்யணுமா வேண்டாமா நண்பர்களே? தயவு செய்து உங்கள ஒருவனா நான் கேட்டுக்கிறேன், இதை விட வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்கவே கொடுக்காத நண்பர்களே. மனசார ஒரு வருஷம் நீங்க இணைஞ்சு இங்க இருந்தீங்கன்னா உங்க தலைமுறை செட்டில்டு நண்பர்களே. பாருங்க, அப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த 2 4 8 வரும்போது 66 யூனிவர்சிட்டி. பாருங்க, நீங்க கொடுத்தது 10 தான். சிறுதுளி பெருவெள்ளமா நம்மளுடைய கூட்டு முயற்சியின் மூலமா, மனித சக்தியின் மூலமா 66 யூனிவர்சிட்டியா மாறி இருக்கு. இந்த 66 யூனிவர்சிட்டியும் எப்படி நம்மளுக்கு பிரியுது, எப்படி கொடுக்க போகுது நமக்கு வருமானத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, முதல் வருமானமே நீங்க கொடுத்த அங்க என்ன நடத்தும், ஆக்டிவ் பிளான்ல 2வது வருமானம் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் இதே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து $10. $10 சிறிய விஷயம் தான். அது கூட உங்களுக்கு உடனே கிடைக்கணுங்கிற எந்த அளவுக்கு அற்புதமா பண்ணிருக்காங்க பாருங்க. ஏன் நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஸ்பீட் கேஷ்ல ப்ராஃபிட் கடைசியில கிடைச்சது. ஏன்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுது. ஆரம்பத்துல டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்கும். ஏன்னா நம்ம 10ஓட பண்ணணும்னா நினைக்கமா, இது உயிரா நினைக்கமா, இது நம்ம லைஃபா நினைக்கமான்னு பாக்குது. அதனாலதான் அங்க ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி எடுக்க சொல்லுது. அதுலலாம் நம்ம பாஸ் ஆனதுனால இங்க முதல்ல நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு நண்பர்களே. பாருங்க, பிரபஞ்சம் நம்ம கூட எந்த அளவுக்கு அந்யோன்யமா ஒட்டி உறவாடிட்டு இருக்குன்னு பாருங்க. அப்ப ப்ராஃபிட் 10. கிளப் இன்கம்க்கு நான் சொன்னேன் வாரம் 6 வாரம். இதுல இருந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. 721 யூனிவர்சிட்டி ஒரு நபர் மூலமா கிளப் இன்கம் கிடைக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு நாளைக்கு 1000 ஐடி வந்தா எவ்வளவு கிளப் இன்கம் வருங்கிறத பாருங்க. நான் சொல்றது ஜஸ்ட் வெறும் 3 போர்டுக்கு மட்டுமே நீங்க கிளப் இன்கத்தை கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. அப்ப பாருங்க நண்பர்களே, கிளப் இன்கம் 7. அடுத்து ஸ்பான்சர் நான் ஒர்க்கிங்ல உலகத்திலே முதல் முறையாக ஸ்பான்சர் இன்கம் 30,607 யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய ஒரே ப்ராஜெக்ட் நம்மளுடைய ஸ்பீடு கிரிப்டோ தான் நண்பர்களே. யோசிங்க தயவு செய்து. அப்ப ஸ்பான்சருக்கு 7, போர்டு ரீபர்த்துக்கு ஒரு 10. இந்த போர்டு ரீபர்த் எங்க சார் போகுதுன்னா இந்த ஸ்கை போர்டு தான் நண்பர்களே. இங்க 16 ரீபர்த் ஐடி நான் சொன்னேன் இல்லையா, அவ்வளவுமே இந்த ஸ்கை போர்டுக்கு தான். ஏன்னா முதல்ல எங்க நம்ம ஸ்பீட் பண்றோமோ அதுக்கப்புறம் ஃப்ரீ மூவ்மெண்டா போகுங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்ப அவ்வளவு போர்டு இன்கமும் நம்மளுக்கு ஸ்கை போர்டுக்கு வந்து சப்போர்ட் ஆக போகுது. அப்ப ஆரம்பத்துல இணைஞ்ச அவ்வளவு நண்பர்களையும் தூக்கி விட. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் போக கேரி ஃபார்வர்ட் அடுத்த போர்டுக்கு 32 யூனிவர்சிட்டி, அடுத்த சொர்க்கத்துக்கு மேல போறோம். நம்ம பிரபஞ்சத்தை ரீச் பண்ண போறோம். அதுக்கு முதல் ஸ்டெப் தான் நம்மளுக்கு இந்த 32 யூனிவர்சிட்டி. இந்த இடத்துல ஒரு போர்டுக்கு மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த 7 போர்டுலையும் நமக்கு அற்புதமான ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. என்னன்னா, சார் நீங்க 32 யூனிவர்சிட்டி உங்க பணம் தான், வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. அதுல 24 மணி நேரம் டைம் இருக்கு. நீங்க ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா 24 நிமிஷத்துல உங்க வேலட்டுக்கு எந்த பிடிமானமும் இல்லாமல். நண்பர்களை நோட் பண்ணுங்க, ஸ்பீடு கேஷ் நோ சர்வீஸ் சார்ஜஸ். இங்கேயும் எந்த சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. ஏன்னா இது மக்கள் பணம், மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதுல ஒரு பைசா இதை உருவாக்குற நண்பர்கள் யாருக்கு தேவை இல்லைங்கிற தொலைநோக்கு பார்வையோட வந்திருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த 32 நம்மகிட்ட கேக்குது. நம்ம அதுக்காக வந்திருக்கோம், நம்ம தலைமுறையை மாற்றத்துக்கு தானே வந்திருக்கோம். அப்ப நம்மள சில விஷயங்கள் நம்ம மனசை சஞ்சலப்படுத்தும். அதெல்லாம் நம்ம தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்படி 2வது போர்டுல இந்த 32 யூனிவர்சிட்டி என்ன மேஜிக் பண்ணுதுன்னு பாருங்க நண்பர்களே. இங்கேயும் 2 4 8 நண்பர்களை பாருங்க. இங்கேயும் சிங்குலாரிட்டி சிஸ்டம் தான், சொல்லணும் அவசியமே இல்லை. அப்ப ஒரு நபரை இணைந்தாலே 2 யூனிவர்சிட்டி 4 யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கி. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த 2 பேருக்கு 2 4, ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து 6 யூனிவர்சிட்டி 24 யூனிவர்சிட்டி. அடுத்து 4 பேர்ட்ட இருந்து 8 24 யூனிவர்சிட்டி ஒரு நபர்கிட்ட இருந்து. அப்ப பாத்தீங்கன்னா 192, மொத்தம் 220. நண்பர்களே பாருங்க, 32 யூனிவர்சிட்டி மக்கள் சக்தி இணையறதுனால, நம்ம எல்லாம் ஒன்று கூடுறதுனால 220 உருவெடுத்திருக்கு. இந்த இடத்துல கவனிங்க, எவ்வளவு பெரிய விஷயத்த அந்த சிஸ்டம் நமக்கு ஒவ்வொரு சொன்ன 1,83,270 யூனிவர்சிட்டியா பார்க்க போறீங்க. பாருங்க எப்படி மாறுதுன்னு பாருங்க. சிறுதுளி பெருவெல்லாம் எப்படி வேலையை காட்டுதுன்னு பாருங்க. அப்ப அந்த 220 என்ன நடக்கும் நண்பர்களே, இங்கேயும் முதல்ல நம்மளுடைய ப்ராஃபிட் 50 யூனிவர்சிட்டியை கொடுத்துருது. சரி, இந்த இடத்துல ஒரு யோசனை வரும், சார் ஹெல்பிங் ஐடிக்கு நான் அனுப்பணுமா சார், கிளப் இன்கம்க்கு நான் அனுப்பணுமா சார், ஸ்பான்சருக்கு நான், எதுவும் தேவையில்லை நண்பர்களே. எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு வேலையே கிடையாது. நம்ம வேலை என்ன வேலை,
நண்பர்களுக்கு, உலகத்தில் உள்ள அவ்வளவு நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலாம். அங்க இந்தியா ஃபுல்லா கொடுத்தோம், இங்க உலகம் ஃபுல்லா உள்ள நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம். அவ்வளவு நண்பர்களுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. ஏன் இங்க முதல்ல நம்ம இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம குடும்பம்னு சும்மா வாய் வார்த்தையில சொல்லல நண்பர்களே. அவ்வளவு நண்பர்களை குறைந்தது நம்ம சிஸ்டத்தின் மேல நம்பிக்கை வச்சு ஒரு 1000 நண்பர்கள் இதுதான் லைஃப் இருக்காங்கல்ல, அவங்களை இணைய வைத்ததுக்கு அப்புறம் தான் இனிமே ஓப்பன்ல ஒரு ஸ்டார்டிங் ஒரு 3-4 நாள்ல ஓப்பன்ல வரப்போகுது. அப்ப உலக மக்களே வரப்போறாங்க. எப்படி வருவாங்க சார், எப்படி சார் பூமாவும் நண்பர்களே? நம்மளை பொறுத்தவரை $50 $5000 ஒரு கஷ்டம் தான், உதவிதான், பண்ணுங்க மனசார. ஆனா அங்க $50 ₹50 நண்பர்களே, உண்டா இல்லைங்களா? அப்ப எந்த அளவுக்கு உலக மக்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடா வருவாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம், கிளப் இன்கம் எல்லாம் போக, இங்கேயும் பாத்தீங்கன்னா 220 டிவைட் பண்ணி எல்லாம் கழிச்சு போக கேரி ஃபார்வர்ட் $100. அடுத்த போர்டு, 3வது போர்டுக்கு நமக்கு எடுத்துட்டு போறதுக்கு காட்டுது. நம்ம தான் எதுக்கு அஞ்ச மாட்டோமே, அடுத்த போர்டு பாப்போம் சார் அப்படின்ட்டு அடுத்த போர்டுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க பாரடைஸ் போர்டு 3வது சொர்க்கத்தை நெருங்கிட்டோம். அப்ப இங்கேயும் என்ன நடக்குதுன்னா, இங்கேயும் 2, 4, 8 தான் நண்பர்களே. ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து 4 USDT. இங்கேயும் அதே தான் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் என்ட்ரி, ஒரு நபர் வந்தாலே 4 USDT. அப்போ கணக்கு பண்ணுங்க, 4 பேர் வந்தா ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து 6 USDT, 8 பேர்ல இருந்து 90, மொத்தம் 752 USDT. 100 USDT எப்படி 752 கூடி இருக்கு? இன்னும் போக போக பாருங்க, 7வது சொற்கெல்லாம் நெருங்கும் போது எப்படி சார் இந்த இது இத்தனை மடங்கு எப்படி சார் வந்ததுன்னு ஆச்சரியப்படுவீங்க நண்பர்களே. அப்ப பாருங்க 752, இதுல முதல் இதே நம்மளுக்கு ப்ராஃபிட் 110. ஹெல்பிங் ஐடி இந்த இடத்துல முக்கியமா சொல்லணும். ஹெல்பிங் ஐடி நம்ம தாய் வீடான ஸ்பீட் கேஷ்க்கு போய் சப்போர்ட் பண்ண போது $32. நண்பர்களே யோசிங்க, இந்த ஹெல்பிங் ஐடி மூலமா திருப்பி இந்த ப்ரோக்ராம் உருவாக்குறவங்களுக்கு வருமானம் கிடைக்குமா சார்? அதுவும் இல்ல நண்பர்களே. ஹெல்பிங்னால உதவி, முகம் தெரியாத ஒரு நபருக்கு உதவி பண்றது பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யணும், அது பிரபஞ்சம் கொடுக்கும். அப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னா, இந்த $32 அங்க ஸ்வீட் கேஷ்ல யார் கடைசியா ஜாயின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு போய் ஹெல்பிங் ஐடியா உட்கார்ந்து அங்க நபருக்கு $1000 கொடுத்துட்டு இந்த ஐடி காணாம போயிடும் நண்பர்களே. எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. நினைச்சிருந்தா இந்த ஹெல்பிங் ஐடிக்கும் அவங்க சம்பாதிச்சிருக்கலாம். வேண்டாம் வேண்டாம், எப்படி பாருங்க, தொலைநோக்க பாருங்கடா. அடுத்தது பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த்துக்கு 2. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்டிவ் போர்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 7 ரீபர்த் ஐடி ஆக்டிவ் போர்டுக்கு சப்போர்ட் ஆக போகுது 7 போர்டுலன்னு. இங்க பாருங்க, ஒரு ரீபர்த் ஐடி கவுண்ட் பண்ணிக்கோங்க 40. அடுத்து ஸ்பான்சருக்கு 30. கிளப் இன்கம் நான் சொன்னேன் வாரம் 6 அதுக்கு ஒரு 20. மீதி கேரி ஃபார்வர்டு 500 USDT அடுத்த போர்டுக்கு. சூப்பர். சியான் போர்டு, இந்த சியான் போர்டை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு ராயல்டி 1,83,100 USDT கொடுக்க போகுது. இதுல இருந்தா ஸ்டார்டிங் ஆக போகுது, அது என்னங்கிற அப்புறம் சொல்றேன். ரைட். அப்ப இந்த சியான் போர்டு இந்த 50 USDT என்ன நடக்கணும் நண்பர்களே, இங்கே 2, 4, 8ன்னு 3,780 USDT டோட்டலா உருவாகுது. பாருங்க 500 USDT எப்படி கூடுது பாருங்க, எத்தனை மடங்கு டக்குன்னு கூட்டிட்டு பாருங்க. 3,780 USDT கூடி நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே 520 USDT கொடுக்குது. ஹெல்பிங் ஐடி 50 கொடுக்குது. போர்டு ரீபர்த்துக்கு 2, ஆக்டிவ் ரீபர்த்துக்கு 1, ஸ்பான்சருக்கு 50, கிளப் இன்கம் 100. நான் சொன்னால 720 கூட்டிக்கிட்டே வாங்க. அப்போ மீதி உள்ளது அடுத்த போர்டுக்கு கேரி ஃபார்வர்ட் 5வது. பாருங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா 2, 4, 8 தான் நண்பர்களே. இங்க ஒரு நபர் வந்தாலே 100 USDT. 100னா கணக்கு பண்ணிக்கோங்க, $9,000, $9,500. யோசனை பண்ணுங்க. அப்போ இதுவும் எல்லாமே சிங்கிள் என்ட்ரி தான். அப்போ உங்களுக்கு பாருங்க நண்பர்களே, 2, 4, 8ன்னு டோட்டலா உங்களுக்கு 3000 USDT மேல காட்டுறேன் இல்லையா க்ளோரி போர்ட்ல, அது அப்படியே டிவைட் ஆயிருக்கு. இதன் மூலமா அந்த 3000 USDT 21,800 USDT நமக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படி நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ப்ராஃபிட்டா 3000 USDT, அப்புறம் ஹெல்பிங் ஐடியா 200 USDT ஸ்பீட் கேஸ் போய் சப்போர்ட் பண்ண போகுது. அப்போ ஸ்பீடு கேஷ் சொன்னாங்க இல்லையா சங்கர் சார் நேத்து, 6000 ஐடி மாதம் ஸ்பீட் கேஷுக்கு போய் சப்போர்ட் பண்ற அளவுக்கு விட மாட்டோம் நாங்க அப்படின்ட்டு. அதுவும் நடக்க போது. அதனுடைய அஸ்திவாரம் புள்ளிதான் நம்முடைய ஸ்பீட் கேஷனுடைய நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹெல்பிங் ஐடி நண்பர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த்துக்கு 5, ஆக்டிவ் ரீபர்த்துக்கு 2 கூட்டிக்கோங்க. ஸ்பான்சருக்கு 200, கிளப் இன்கம் வாரம் 270, கேரி ஃபார்வர்ட் 18,000. எப்படி மாறுது பாருங்க, 18,000 அடுத்த போர்டுக்கு 6வது போர்டு. இந்த இடத்துல பாருங்க, எல்லாமே எத்தனையோ நிறுவனத்துல பாத்திருப்பீங்க, அதிகமா கொடுக்கணும்னாலே அங்க கொடுக்க மனசு வராது, அதிகமா டஃபா வைப்பாங்க, இன்னும் 10 லைனா வைப்பாங்க, எடுக்க கூடாது. ஆனா இங்க பாருங்க, எளிமையா நம்ம மக்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 லெவல் நண்பர்களை பாருங்க. அங்க 2, 4, 8 5 போர்டுக்கு 6வது போர்டுல இருந்து 2 லெவல் 2, 4. அப்போ ஒரு நபர் உங்களுக்கு கீழே. ஆனா இதுக்கு என்ன வேணும் நண்பர்களே, நம்பிக்கை நம்மள்ட்ட 100க்கு 100 இருக்கு.
தொடர் முயற்சி நமக்கு வேணும், உதவும் மனப்பான்மை இங்க வேணும், அவ்வளவுதான். அது ஒரு தடவை தான் உதவு பண்ண போறீங்க. அப்போ இந்த உதவும் மனப்பான்மைனா என்ன? நம்மளால கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நிறைய நெட்வொர்க்ல நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து உதவுங்க. இந்த உதவிதான் நம்ம செய்யும் போது மக்கள் கூட்டம் நிறைய இணையும், அதனால நம்ம விரைவில் சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க 2 நாளுன்னு வரும்போது டோட்டலா 71,000 USDT, இங்க ப்ராஃபிட் மட்டுமே 10,000 USDT. நண்பர்களே 10,000×90 கால்குலேட்டர் அடிச்சுக்கோங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க, லேக்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஹெல்பிங் ஐடி $330 அங்க போய் சப்போர்ட் பண்ண போகுது தாய் வீடுக்கு. அடுத்தது 5 போர்டு ரீபர்த் ஐடி எங்க போகுது? நான் சொன்ன அந்த போர்டு ரீபர்த் எல்லாமே முதல் ஸ்கை போர்டுக்கு போய் சப்போர்ட் ஆக போகுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க வர்ற அவ்வளவு பேருமே எந்த அளவுக்கு ஸ்பீடா வரும்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஆக்டிவ் ரீபர்த், நம்மளுடைய முதல் ஆக்டிவ் போர்டுக்கு 3 போகுது, ஸ்பான்சருக்கு 300, கிளப் இன்கம் 300, கேரி ஃபார்வர்டு 59,900. இந்த இடத்துலயும் கேட்கும், சார் வேணுமா எடுத்துக்கோங்க, வேண்டாம் சார். அங்க கடைசி வரை பாத்தீங்கன்னா நாங்க பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியே ஆகணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்காக நம்ம அனைவருக்கும் ஹேண்ட்ஸ் ஆப் நண்பர்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அப்ப பாத்தீங்கன்னா 59,900 கடைசியா பாத்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற மாதிரி ஹெவன் போர்டுன்னு சொல்லி நண்பர்களே, இங்கேயும் 2 நாள் தான். ஒரு நபர் மூலமா 5,000 USDT, கற்பனையில எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு. அப்ப 2 நபர் மூலமா 10,000 USDT. இந்த 2 பேருக்குள்ள 4 வரும்போது நண்பர்களே, நான் சொன்னக்கூடியது எல்லாமே குளோபலா வரக்கூடிய நபர்கள், புரிந்து கொள்ளுங்கள். அப்போ 4 பேர் வரும்போது 54,900, டோட்டலா 2,29,600 USDT. என்ன சார் சொல்றீங்க? இன்று 90 போட்டா எங்கேயோ போதா சார்? எஸ், பொறுமையின் பலனாக நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஃபைனலா கொடுக்கக்கூடியதான் ப்ராஃபிட் 1,69,600 USDT நண்பர்களே. அப்ப நான் சொன்னேன் இல்லையா, 1,83,270 USDT 7 போர்டுலையும் கிடைக்குன்னு கூட்டி பாருங்க எத்தனை கோடி வருதுன்னு. அதோட மட்டும் இல்லாம நம்ம ஸ்பீக்கர் சார் சொன்னாங்க இல்லையா, ஹெல்பிங் ஐடி 30,000 USDT எங்க போகுது? ஸ்பீட் காசுக்கு போகுது. ஸ்பான்சருக்கு 30,000 நான் சொன்னேன் இல்லையா, ஸ்பான்சருக்கு 30,607 ஒரு 7 போர்டு முடியும் போது கிடைக்குன்னு சொன்னேன். நண்பர்களே இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்பான்சர் இன்கம் நீங்க 3 போர்டு மட்டும் கனெக்ட் பண்ணுங்க. இந்த 3 போர்டுக்கும் ரீபர்த் 16 ரீபர்த் வரும்போது இந்த ஸ்பான்சர் இன்கம் மூலமா நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்னு மட்டும் பாத்துக்கோங்க. மத்த போர்டை வெயிட் பண்ணுங்க, அது 3 மாசம் 6 மாசம் அப்படி தள்ளி போகும்னு வச்சுக்கோங்க. 3 போர்டு குயிக்கா வருமா வராதா நீங்களே யோசிங்க. இதனாலேயே நம்ம தற்காலிகமா உள்ள பிரச்சனை அவ்வளவுல இருந்து வெளியே வந்துடலாம் நண்பர்களே, ஃப்ரீ மைண்டோட வேலை பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்தது கோடிகள் தேடி வந்தே தீரும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஸ்பான்சருக்கு 30,000, இதுல யாருக்கும் நீங்க அடுத்த போர்டுக்கு அனுப்ப வேண்டியது. ஏன்னா நம்ம தான் சொர்க்கத்தை ரீச் பண்ணிட்டோம், அந்த பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் முழுமையா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ரைட் சார், இன்னொரு விஷயம் சொன்னீங்க சார், கிளப் இன்கம் சொல்லி ஏதோ எடுத்தீங்க சார், அது என்ன சார் அப்படின்னா நண்பர்களே அதைத்தான் பார்க்க போறோம். ஃபைனல் டச் நண்பர்களே பாருங்க, உழைப்பவருக்கு இந்த பிரபஞ்சம் என்னைக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், அது மனசார எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தோட உழைக்கிறவங்களுக்கு இன்னும் கொடுக்குங்கிறது தான் நம்முடைய ஸ்பீடு கிரிப்டோடைய இந்த கிளப் இன்கம். எஸ் நண்பர்களே பாருங்க, இங்க ராயல் கிளப்னு சொல்லி யாரெல்லாம் 12 நண்பர்களை நம்மளுடைய ஸ்பீடு கிரிப்டோக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்களோ அவங்க ராயல் கிளப்ல எலிஜிபிலிட்டி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன சார் கிடைக்கும்? நண்பர்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும், நார்மலா உள்ள ஸ்பீடு கேஷ்லயே நம்ம வித்தியாசமா யோசித்தோம். என்ன பண்ணோம்? 4 லெவல்ல சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு சொன்னதுனால மக்கள் திரும்பி பார்த்து உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துல 22,000 ஐடி வந்திருக்குன்னா, இப்போ அதை விட இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு கொடுக்கும்போது, டெய்லி நம்ம சங்கர் சாருடைய கனவு என்னன்னா, டெய்லி 1000 ஐடி கொண்டு வாங்க சார், டெய்லி 4 பேருக்கு நான் 1,53,000 கொடுத்தே ஆகணும் சார்ங்கிற அந்த எவ்வளவு ஒரு நண்பர் அந்த மனசு இருக்கு பாருங்க. அதுக்காக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்ததுதான் ஆட்டோமேட்டிக் பிளான் நண்பர்களே. அப்ப நம்ம செய்ய வேண்டியது, ஒவ்வொருத்தரும் தினம் ஒரு 5 நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது, நம்ம 20,000 ஒரு 1000 பேர் எனர்ஜி பண்ணும்போது டெய்லி 5,000 ஐடி கொடுக்கலாம். வேண்டாம் நண்பர்கள், டெய்லி ஒரு 1000 ஐடியா கொடுக்க முடியுமா முடியாதா? வேலையே இல்லையா? சொன்னா என்ட்ரிய ஏன் பண்ணக்கூடாது நண்பர்களே? அப்ப அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்கேயும் வருவாங்க. அதே சமயம் அதை விட எளிமை சார் நம்மளுடைய ஸ்பீடு கிரிப்டோ சார். இந்த தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 18,000 அடி பாயுது சார்னு சொன்னா இதையும் திரும்பி பார்ப்பாங்க, இங்கேயும் வருவாங்க நண்பர்களே. இப்ப யோசனை பண்ணி பாருங்க, வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டான வாய்ப்பு நம்ம கரெக்டான ஆட்கள்கிட்ட கொடுக்கும் போது அது கரெக்டா போய் சேருங்கிறது இந்த பிரபஞ்சத்துடைய விதி நண்பர்களே. அப்ப பாத்தீங்கன்னா இங்க 12 நண்பர்களை இந்த ஸ்பீடு கிரிப்டோல கொடுக்கும்போது ராயல் கிளப்னு சொல்லி உங்களுக்கு 20% சிஸ்டம் எடுத்து வைக்கி, அப்போ ஒரு 1000 ஐடி வரும்போது ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் நண்பர்களே நீங்களே கனெக்ட் பண்ணி பாத்துக்கோங்க, உங்களுக்கு ராயல் கிளப்ல 20%. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு
அந்த ஒரு $10,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுல கிளப் இன்கம்ல ஒரு $10,000 சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த $10,000 20% சிஸ்டம் எடுத்து $2,000 யாரெல்லாம் ராயல் கிளப் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சிஸ்டம் வாரம் வெள்ளிக்கிழமை கட் ஆஃப், சனிக்கிழமை உங்க வேலைக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப இந்த இடத்துல ஒரு யோசிக்கணும் சார். 12ங்கிறது நம்ம ஸ்பீட் கேஸ்ல 800-900 பேர் முடிச்சாங்க சார். இங்க சர்வசாதாரணமா அதை விட குயிக்கா முடிப்பாங்க சார். அப்ப ராயல் கிளப்ங்கிறது எங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குமே சார் அப்படி நீங்க கேட்கீங்க இல்லையா? அதுவும் யோசனையில பாருங்க. இங்க சீலிங்னு ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க நண்பர்களே. பாருங்க, இங்க ஒரு நபர் அதிகமா வாங்குறதா இருந்தா 60 USDக்கு மேல வாங்க முடியாது. அப்ப என்ன நடக்கும்? மீதி உள்ளது அடுத்த போர்டுக்கு, அடுத்தனுடைய நம்மளுடைய கிளப்புக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். அது என்ன சார் அப்படின்னா நண்பர்களே, இங்க ஃப்ரெஷ்ஷா இன்னொரு 25 பேரை யார் கொண்டு வராங்களோ அவங்க ஹானஸ்டி கிளப்னு சொல்லி 30% சிஸ்டம் எடுத்து வச்சு என்ன பண்ணுதுன்னா 10,000 வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், $10,000 கிளப் இந்த வாரம் வந்திருக்குன்னா $3,000 எடுத்து நண்பர்களே பாருங்க. முதல்ல 12ங்கிறது எல்லாரும் நிறைய பண்ணிடுவாங்க. அடுத்து ஃப்ரெஷ்ஷா 25ன்னா அதை விட குறையுமா? குறையாது, கண்டிப்பா குறையும் இல்லையா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் சீலிங் 120 USDT நண்பர்களே. வாரம் 9,000 10,000 சேலரி மாதிரி. அங்க 24 மணி நேரம், அங்க 8 மணி நேரம் நம்ம நேரத்தை அடகு வச்சு கரும்பு சக்கையை கரும்பு மிஷின்ல எப்படி விட்டு வெளியே எடுப்பாங்க அத மாதிரி புரிஞ்சுதான் நம்மளுக்கு அங்க 15,000 20,000 வாங்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பெனிலையும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும். ஆனா இங்க பாருங்க நண்பர்களே, எந்த அளவுக்கு வாரம் நமக்கு இதுல அற்புதமா கிடைக்கிற அளவுக்கு பண்ணிருக்காங்க பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சேலஞ்சர்ஸ் கிளப், இங்கேயும் ஒரு 10,000 $4,000 எடுத்து இங்க பாத்தீங்கன்னா 50 நண்பர்களை ஃப்ரெஷ்ஷா கொண்டு வரணும் நண்பர்களே. இது அக்குமுலேட்டர்ல வச்சா 10ஓட 11 ஆயிரும். அப்போ தனித்தன்மை இருக்கணும், உழைக்கிறவங்களுக்கு தனித்தன்மை இருக்கணுங்கிறதுக்காக இங்க 50 நபர்கள் ஃப்ரெஷ்ஷா யார் கொண்டு வராங்களோ இங்க அந்த $4,000 பிரிச்சு கொடுக்கும் போது எவ்வளவு கம்மியான நண்பர்கள் வருவாங்கன்னு பாருங்க. அப்ப நான் சொன்னா வாரம் 5,000 வாங்கலாம், $5,000 இங்க வாரம் 1000 1500 வாங்க முடியுமா? முடியாதுங்களா? ரைட். அடுத்தது ஃபைனலா பாத்தீங்கன்னா ராயல்டி. நான் சொன்னலையா, ஞாபகம் இருக்குங்களா? சியான் போர்டு. யாரு ஒருத்தங்க உங்களுக்கு கீழே 2 சேலஞ்சு கிளப் 50 பேரை டைரக்டா, அதாவது 87 நண்பர்களை லெப்ட் ரைட் கொண்டு வந்துட்டீங்களோ அவங்க டைரக்டா சியான் போர்டு 4வது போர்டு 500 USDக்குள்ள போயிடலாம். அப்ப 4 5 6 7 டோட்டலா 1,83,100 USD நண்பர்களே. 2 கோடி ரூபாய் அரௌண்ட் யார் கொடுப்பா? ராயல்டினா இதான் ராயல்டி. அது போக 10% அது வழக்கமா உள்ளது. டோட்டல் இப்போ 10,000னா 1000 எடுத்து அங்க மிஞ்சி போனா ஒரு ஆள் 2 பேர் இருப்பாங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க அப்ப ராயல்டி எந்த அளவுக்கு கிடைக்கும்ட்டு. சோ இந்த அளவுக்கு அற்புதமான விஷயத்த இதை விட நமக்கு எளிமையா கிடைக்குமா நண்பர்களே? யோசனை பண்ணுங்க. எதுக்காக ஆட் ஆன் ப்ராஜெக்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். ஸ்பீடு கேஷ்ல எல்லாம் ரைட்டு தான் சார், அதுவே ஆட்டோமேட்டிக் வந்துட்டு அதுல சில ஆயிரங்கள் தான் சார் கிடைக்குது. அப்போ அதை விட எனக்கு அதிகமா வேணும் சார், இன்னும் நான் எஃபர்ட் போட சரி சார் அப்படிங்கிற நண்பர்களுக்காக தான் நம்மளுடைய ஸ்பீடு கிரிப்டோ வந்திருக்கு நண்பர்களே. அதெல்லாம் விட நொடிக்கு நொடி பணம் வேணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய 40 லெவல் பிளானு. இங்க வாரம் வேணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய இது. இன்னொரு சர்ப்ரைஸ் விஷயம் இருக்கு, சங்கர் சார் லைட்டா சொன்னாங்க, ராமலிங்க சாரும். இந்த ஸ்பீடு கேஷ்லயே நமக்கு வாரம் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இறைவனுடைய சித்தம் என்ன நடக்கும். ரைட். அப்ப நண்பர்களே பாத்தீங்கன்னா நான் சொன்னதுதான் டோட்டலா ப்ராஃபிட் 1,83,270 ஒன்லி. நான் போர்டு மட்டும் சொல்றேன். ஸ்பான்சருக்கு 30,607, ஆக்டிவ் ரீபர்த் 7 போய் சப்போர்ட் பண்ண போகுது. போர்டு ரீபர்த் ஸ்கை போர்டுக்கு போய் 16 ரீபர்த் போய் சப்போர்ட் ஆக போகுது. புரிஞ்சுக்கோங்க. கிளப் இன்கம் நான் சொன்னாலே 720 இவ்வளவு கிடைக்க போகுது நண்பர்களே. அப்ப இதெல்லாம் வாங்கணும்னு நம்ம என்ன வேணும்? பொறுமை, நிதானம், தொடர் முயற்சி, நம்பிக்கையோட உதவும் மனப்பான்மையோட இருந்தா அனைவருக்கும் இது சத்தியமாக கிடைக்கும். இதுல எந்த ஒரு தவறான எந்த ஒரு மனச்சஞ்சலமும் பட வேண்டாம். நீங்க நிறைய நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்போம் நண்பர்களே. வாருங்கள், இணைந்து பணிபுரிவோம். இந்த அற்புதமான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி, இந்த அற்புதமான திட்டத்தை உருவாக்கின நண்பர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய். நன்றி சார், நன்றி. ரொம்ப மிக அருமையா திட்டத்தை சொல்லியிருக்கீங்க நண்பர்களே. இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல வந்துட்டு இந்தியன் கரன்சில சம்பாதிச்சுட்டு இருந்தோம். இப்போ கிரிப்டோல வந்துட்டு குளோபல் வைஸா சம்பாதிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதனால ராமலிங்க சாருக்கு மைக்கை ஹேண்ட் ஓவர் பண்றேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். சார் ராமலிங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையா அழகா ராஜா சார் கொஞ்சம் இந்த பிளான பிரசன்டேஷன் பண்ணாரு. அவருடைய ஆர்வம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்வால்மெண்டோட அந்த பிளானுக்குள்ள லவ் பண்ணி அத பிளான் பிரசன்டேஷன் பண்ணாரு. நாளைக்கு ராஜா சாரோட சின்ன வேண்டுகோள், அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப இதுவே நல்லா இருந்தது, இன்னும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணி சொன்னீங்கன்னா எல்லா மக்களுக்கும் புரியும். நன்றி ராஜா சார், ரொம்ப அருமையா முதல் துவக்கத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நீங்கள் ஆரம்பித்து வைத்த அனைத்து விஷயங்களும் நல்லதாவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்ம இந்த ஸ்பீடு கிரிப்டோவை வழிநடத்தி கொண்டு போவோம். நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, இது இந்த ப்ராஜெக்ட் ரெண்டுமே இது உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு.
நல்லா புரிஞ்சுங்க. இங்க யாரையும் நீங்க மதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, யாருக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, யாரையும் தூக்கி பேசணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணிக்கங்க, இந்த ப்ராஜெக்ட் ரெண்டும் உங்களுடையது. அதுக்கு மரியாதை கொடுத்து அது என்ன அவங்க என்ன சொல்லுதோ அதை செஞ்சீங்கன்னா போறோம். இன்னொரு விஷயம், நான் இதை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருப்பேன் உங்க மனசுக்கு. எத்தனையோ ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிருப்போம், எத்தனையோ கம்பெனிகளை பண்ணிருப்போம். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச பிறகு எத்தனையோ பேர்ட்ட நம்ம பேசியிருப்போம், எத்தனையோ கம்பெனிகளுக்கு போயிட்டு வந்திருப்போம். ஆனால் டே ஒன்ல இருந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இங்க யாரும் கம்பெனி எல்லாம் வச்சு நடத்தல, இங்க யாரும் தனிநபர் ஆதிக்கம் எல்லாம் செலுத்தல. அனைவரும் ஒன்று கூடி இதை செய்தோம் அப்படின்னம்னா 100% இப்ப ராஜா சார் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். ஏன்னா கிரிப்டோல நம்ம நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஃபியூச்சர்ல நம்மளுடைய யூனிட் பிபிஐ யூனிட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல விலை மதிப்பற்ற சொத்தா உங்களுக்கு மாறப்போகுதுங்கிறதையும் சொல்லிக்கிற முயற்சி எடுங்கள். நம்ம இப்ப பண்ணிருக்கிறது எல்லாமே பேஸ் பட்ட சரியா பண்ணிட்டு வரோம், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, நல்லா புரிஞ்சுங்க. இப்ப களை எடுத்தலும், ஏன்னா ஒரு வயல் இருக்குன்னா அதுல எவ்வளவோ நெல்மணிகளை தெளிச்சிருப்போம், அதோட சேர்ந்து களையும் வளர்ந்துகிட்டு இருக்கும், அது தெரியாது, அப்படியே ஒளிஞ்சே இருக்கும். இங்க சங்கர் சாட்டை அதெல்லாம் நடக்காது, உண்மையா சொல்றேன், அதை பெருமையா சொல்றேன். சங்கர் சாட்டை அந்த விஷயங்கள் நடக்கவே நடக்காது. ஏன்னா இங்க உழைக்கிறவளுக்கு மரியாதை கொடுக்கப்படும், நம்ம டே ஒன்ல சொன்னதுதான். அப்ப அந்த உழைப்புக்கு மரியாதை இல்லை அப்படின்னா வேற எந்த ப்ராஜெக்ட்லயும் கிடைக்காது. அப்ப இந்த விஷயத்தை நீங்க எடுத்துட்டீங்க, இன்னைக்கு 22,000 பேர் வர்றாங்க, 25,000 கடக்க போகுது. இங்க அதெல்லாம் நம்மளுக்கு மேட்டரே கிடையாது. இங்க இருக்கிற 311 பேர் மட்டும்தான் மேட்டர். இங்க இருக்கிற நண்பர்கள் நம்பிக்கையோட வந்திருக்கீங்கல்ல, இதுதான் என் வாழ்க்கை, இரவு பகலா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வரம், எனக்கு கிடைச்சிருக்க ஒரு பொக்கிஷன் பண்றீங்கல்ல, அப்ப அதுக்கு மரியாதை கொடுப்பார் கண்டிப்பா. ஏன்னா எவ்வளவோ சிரமங்கள் தான், எவ்வளவோ கஷ்டங்கள் தான், எவ்வளவோ பிரச்சனைகள் தான், அதையும் மீறி இந்த ப்ராஜெக்ட்ல இறங்கி ஒர்க் பண்றோம் அப்படின்னம்னா நீங்க கொடுக்குற அந்த ஆர்வம் தான் இதை ஜெயிக்க வச்சது. நாங்கெல்லாம் கிடையாது, நீங்க தான். நீங்க இல்ல அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் கிடையாது. அப்ப நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இந்த ப்ராஜெக்ட பத்தி முதல்ல நீங்க கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த பிளான் பிரசன்டேஷன் பண்றதுக்கு நீங்க கத்துக்கணும். எல்லாராலையும் முடியும். சாப்பிட கத்துக்கிட்டோம், தூங்க கத்துக்கிட்டோம், எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறோம். ஆனா இந்த பிளான் என்ன? இப்ப ராஜா சார் நேத்து தான் சொன்னாரு சங்கர் சார், 1% ஏதாவது மிஸ் ஆயிருக்கா, வேணா கொஞ்சம் ஸ்பீடா பேசியிருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா 1% தவறாம அதை சொல்றாரு அப்படி இல்ல, அது போரும். ஆகவே யாரெல்லாம் சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் நிலையை அடைகிறாங்களோ, 12 டைரக்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, அவர்கள்லாம் ஒரு உச்ச நிலைக்கு போவாங்கன்னு ஒரு உறுதியா சொல்லிக்கிறேன். ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும். நீங்க 6 போட்டுருந்தீங்க அப்படின்னா, ஜூனியர் சிஸ்டம் ப்ரமோட்டரா இருந்தீங்கன்னா 12 போட முயற்சி பண்ணுங்க. ஓகே, இதை இப்படியே விட்டுட்டு நாளையில இருந்து உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. உங்களுக்கு என்ன வேலை? பணம் வர வாங்கிக்க போறீங்க, அவ்வளவுதான் ஸ்பீட் கேஸ்ல. அப்ப நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுமா இல்லையா? அப்ப ஒரு ஆஃபர் ஒண்ணு அறிவிச்சிருக்கோம் தீபாவளி வரைக்கும். சார் சொன்னார்ல, ஒரு 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த போட்ட ஐடியெல்லாம் அப்படியே மறந்துருங்க. அட்மின் டைரக்டர், சிஸ்டம் ப்ரமோட்டர், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நாளையில இருந்தா நம்ம புதிதா இந்த சிஸ்டத்துக்குள்ள இணைகிறோம். அப்ப புதிதா இணைகிறோங்கிறப்ப என்ன நடக்கணும்? அப்படியே எனர்ஜியோட வரணும், யங் பிளட்டா வரணும். சார் சொல்லுவார்ல, நம்ம ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தா பிபிஏன்னு வரணும், ஸ்பீட் கேஷ்னு வரணும், ஸ்பீட் கிரிப்டோன்னு வரணும். அப்ப அந்த விதத்தோட நாளை 4:30 மணிக்கு பாத்தீங்கன்னா, புதன்கிழமை 4:30 பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீட் கிரிப்டோவும் ஸ்பீட் கேஷும் புது பிளான் ரெண்டுமே அறிமுகப்படுத்த போறாங்க. அது வழிநடத்தி கொண்டு போறது உங்க கையில தான் இருக்குது. பிளான புரிஞ்சுக்காம யார்ட்டையுமே எதுவும் பேசிடாதீங்க, தயவு செஞ்சு தவறான தகவல் சொல்லாதீங்க. இவை அனைத்தும் உங்களுக்கு ஏன் சொல்றோம்னா, இந்த சிஸ்டத்துல நிக்கணும் அப்படின்னா ஜூம் மீட்டிங் வராதவர்கள் கொஞ்ச நாள்ல இருந்து இந்த குரூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. சார் இதெல்லாம் நேற்று முடிவு எடுத்திருக்காங்க அட்மின்ல. என்னன்னா, ரெகுலரா ஜூம் மீட்டிங் வராதவர்கள் அவர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அப்ப அந்த குரூப்பும் இப்ப ஏற்கனவே 1, 2, 3 இருந்து எடுத்து ஒரு குரூப் தயார் பண்ணியிருக்கோம். அப்ப இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த ஜூம் மீட்டிங் சார் ஜூம் மீட்டிங் வரல அப்படின்னா அவங்க இருந்தா என்ன, நம்மள விட்டு போனா என்ன?
அவர்களுக்கு எந்த தகவலும் தெரியக்கூடாது. புதிதா வர்றவர்களுக்கு மட்டுமே எல்லா விஷயங்களும் தெரியட்டும். அப்ப ஜூம் மீட்டிங் ரெகுலரா வரணும், வர வைக்கணும். ஒரு 40 நிமிஷம் நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்காக இதை செலவு பண்ணல அப்படின்னா வேற என்ன செலவு பண்ணிடுவோம்? இப்பயே எத்தனை நண்பர்கள் இந்த ஆடியோவை கேட்டுட்டு அதை ஆன் பண்ணி வச்சுட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. எங்களுக்கும் தெரியும், நாங்களும் இதை செய்தவர்கள் தான். ஆனா ஒரு ப்ராஜெக்ட் கையில கிடைச்சிருக்கிறப்ப, இன்னைக்கு இன்வால்மெண்டோட போறப்ப, உங்களுக்கு இதை விட வேற எந்த சிறந்த ஒரு ப்ராஜெக்ட் கிடையாதுங்கிறத சொல்லிக்கிறேன். காலையில சாமி சார் சொன்ன மாதிரி இது ஒரு கம்பெனியும் கிடையாது, இது ஒரு ப்ராஜெக்டோட ஹெட் நீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இதுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரப்போகுது. ஓகே, இப்ப ஒரு தீபாவளி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. முதல் 15 நபர்கள் புதன்கிழமையில இருந்து எடுக்கிற ஒவ்வொரு ஐடியும் முதல் 15 பேர் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு தீபாவளி கிஃப்ட் பேக் வந்துடும். அது பணமா வரலாம், இல்ல வவுச்சரா வரலாம், இல்ல ஏதாவது ஒரு ஹோட்டல், ஏதோ ஒண்ணு. ஆனா 100% 3000 ரூபாய் ஒத்து இருக்கும். செகண்ட் லெவல்ல நல்லா புரிஞ்சீங்க, செகண்ட் லெவல்ல நீங்க இந்த 15 பேரை கொண்டு வந்துட்டீங்க. அந்த 15 பேரையும் 15 முடிக்க வச்சிருக்கீங்க. அப்ப 225 பேர் வர்றாங்க. அதெல்லாம் தேவையில்லை. வெறும் 175 பேர் வந்துட்டா 24 கேரட் 2 கிராம் கோல்டு காயின் உங்க வீடு தேடி வரும் கொரியர்ல. இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்துங்க. இந்த ஆஃபர் கொடுக்கறது எதுக்குன்னா, அது ஏதோ அச்சுவரை கிரியேட் பண்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நோக்கமே கிடையாது. என்னால் முடியும், என்னால் மட்டுமே என் டீமை வழிநடத்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக தான். எத்தனை நீங்க இந்த கோல்டு காயின் அச்சீவ் பண்ண போறீங்க? அதுவும் அந்த ஊட்டிலேயே உங்களுக்கு அந்த மொபைல் கொடுக்க சேர்த்து கொடுத்துருவாங்க. ஆம் நண்பர்களே, ஒரு நல்ல ஒரு துவக்கம். நம்மளால் முடியாதது யாராலும் சத்தியமா முடியாது. நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இருக்கிற ஃபேமிலியால முடியல அப்படின்னா அது யாராலையுமே முடியாது. ஆனா உலகத்துல உள்ள யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களோ அது பூரா நம்மளால முடியும். ஏன்னா இங்க ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது. உழைப்பவர்கள் உயரலாம், பொறுப்பானவர்கள் தேவை, பொறுப்பற்றவர்களை வெளியேற்றலாம், சோம்பேறிகளுக்கு சொந்தம் இல்லை. இந்த பட்டன் நீங்க பயன்படுத்திங்க. இன்னைக்கு காலையில அதை இந்த மீட்டிங் சொல்ல வேண்டாம், இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. காலையில அட்மின் டைரக்டர்ஸ் மீட்டிங் அப்படின்னா காலையில ஆண்ட்ரைஸ் பண்ண சொல்றாரு. 29 பேர் ஆண்ட்ரைஸ் பண்றாரு. அதுல ஒருத்தர் உள்ள இருந்துகிட்டு ஆண்ட்ரைஸ் பண்ணாம இருக்காரு. அப்ப என்ன காரணம்னா, முதல்ல இந்த நிலை மாறணும். முதல்ல அட்மின் டைரக்டர்ஸ், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு கொடுத்திருக்க பொறுப்பு கூடுதலான பொறுப்பு. அது பதவி இல்ல, பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்க சரியா பயன்படுத்தணும். உங்க டீம்ல இருக்க அத்தனை நண்பர்களுடைய தொடர்புல இருங்க. அத்தனை நண்பர்களுடைய தொடர்புல இருந்துகிட்டு, நேற்று ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டாரு, சார் நான் அவர் சீனியர்ல வந்துட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு பயம் என்கிட்ட கேட்கிறாரு, சார் நான் வெளியில போயிருந்தேன், ஊருக்கு போயிருந்தேன், பயன்படுத்த இப்பதான் வந்தேன், சரி என்ன சார் பண்ணணும் அப்படின்னாரு. சார் நான் வேணா 2 பேருக்கு 2050 ரூபா பணம் அனுப்பிடுறேன், 2 பேருக்கு சேர்த்து அனுப்பிடுறேன், 4100 ரூபா, நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னாரு. அவருக்கு சொன்ன பதில் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு வாரம் முதல்ல நீங்க இந்த பணம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஒரு வாரம் தொடர்ந்து ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்ன. வேற எதுவுமே சொல்லல. ஆகவே நண்பர்களே, ஜூம் மீட்டிங் ரொம்ப முக்கியம். இனிமேல் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா 6:15 ஷார்ப்பா ஸ்டார்ட் ஆயிடும். 6:15 மார்னிங் ஷார்ப்பா ஸ்டார்ட் ஆயிடும். அதே போல இரவு 7:55 ஸ்பீட் கேஷோட பிரசன்டேஷன் ஆஸ் யூஷுவல் அது எப்பொழுதும் போல போயிட்டு இருக்குன்னு சொல்லி வெல்கம் பண்ற நண்பர்களே, இன்னைக்கு பாருங்க, இந்த 306 பேர் அப்படியே இருக்கும் அப்படின்னோம்னா என்ன காரணம்னா, ஏதோ ஒரு தேடல், ஏதோ ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகாது, சத்தியமா வீண் போகாது. இந்த கிரிப்டோ ஆரம்பிச்சாச்சுன்னா உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா கூட பரவாயில்ல, நீங்க 5000 ரூபாய் உங்க தலைவர்கிட்ட கொடுத்துட்டு உங்க சேஃபான் வேலண்ட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா இந்த 2 ப்ராஜெக்ட்லயுமே உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, பணம் மட்டும் வாங்குறது மட்டும் தான் வேலை. இனிமே நீங்க சென்ட் ஆப்ஷன் அனுப்ப வேண்டாம், கிரிப்டோலயும் அனுப்ப வேண்டாம், ஸ்பீட் கேஷ்லயும் அனுப்ப வேண்டாம். அந்த அளவுக்கு சிரமப்பட்டு ஆட்டோமேட்டிக் பண்ணியாச்சு. அப்ப உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்க ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னா டைரக்ட் ரெஃபரல் அதிகப்படுத்துங்க. 100 டைரக்ட் ரெஃபரல், ஒவ்வொரு அட்மின் டைரக்டர் 100 டைரக்ட் ரெஃபரல் பண்ணிருக்கணும், ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரமோட்டரும் 100 டைரக்ட் ரெஃபரல் பண்ணிருக்கணும், ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மேனேஜரும் 100 டைரக்ட் ரெஃபரல் பண்ணிருக்கணும், ஒவ்வொரு வாலண்டியர்ஸும் 100 டைரக்ட் ரெஃபரல் பண்ணணும்.
சார் பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல நீங்க 100 டைரக்ட் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வேற எந்த சொத்தும் தேவையில்லை சார். உங்க அப்பா அம்மா சொத்து வாங்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை சார். இது ஒண்ணு போதும். நான் சொல்றது நடக்கதான் போகுது. உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 9 கோடிக்கு 12,50,000 ரூபாய் வரப்போறது உறுதி. நம்பிக்கை மட்டும் தான் வேணும். அந்த நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்க. ஓகே, அந்த 40 லெவல் பிளான இது வரைக்கும் யாரும் ஆக்டிவ் பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னா உடனே ஆக்டிவேட் பண்ணுங்க. 30 ரூபாய் பின்னு கொடுத்து ஒரு 1000 ரூபாய் வாங்கி உங்க நண்பர்களுக்கு புரிய வைங்க. அதோட இன்னொரு விஷயம், உங்கள்கிட்ட இருக்கிற வேலெட்டை முதல்ல அதை காலி பண்ணுங்க. நானும் பாக்குறேன், அந்த வேலெட் எதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்க? இமீடியட்டா 2 ரெஃபரல் எடுங்க. அது 2000 ரூபாய் இருக்கு, 5000 ரூபாய் இருக்கு, 10,000 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாய்க்கு மேல யாரும் வேலெட்டை சேவிங்ஸே பண்ணக்கூடாது சார். யாராவது வேலெட் வேல்யூஷன் ஏறுதுன்னு தயவு செஞ்சு இப்ப இந்த முடிவெல்லாம் பண்ணிடாதீங்க. அது இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்குது. அதுக்கு அந்த ரோட் மேப் படி தான் வரும். நீங்க இப்ப என்ன பண்ணணும், உங்க வேலெட்டை இமீடியட்டா அந்த ஐடியா கன்வெர்ட் பண்ணுங்க. அதை நான் எல்லாரோட ஐடியில ஒரு 10 பேர் ஐடியில பாக்குறேன், 2000 1000 இருக்கு சார். 100 ரூபாய் கூட அதுல இருந்து நீங்க அனுப்பலாம் எல்லாருக்கும். சில பேர் 1000 ரூபாய் அனுப்ப அப்படின்னு வைக்கிறீங்க. 100 ரூபாய் கூட இன்னொருத்தருக்கு அனுப்பிடலாம். அனுப்பிட்டு நீங்க கேஷ் மாத்திக்கலாம். முடிவெடுக்க நண்பர்களே. சங்கர் சார் வெல்கம் பண்றேன். வெல்கம் சங்கர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி மார்னிங். ராஜா சாரோட பிரசன்டேஷன் அற்புதமா இருந்தது. கம்பேரிசன் எனக்கு பிடிக்காது, ஆனா கம்பேர் பண்ணி கொஞ்சம் சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா நான் பிராக்டிக்கலா தியரியா சொல்லுவேன். ராஜா சார் தியரிய பிராக்டிக்கலா சொல்லக்கூடிய நபர். நானும் சார் அடிக்கடி பேசியிருப்போம், சென்டிமெண்டா அவர் ஸ்டார்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அது பிரபஞ்சம் இன்னைக்கு கொடுத்துருக்கு ராஜா சார் மூலியமா. குட் ஸ்டார்ட். இது இனி தொடரும். இன்னைக்கு ஒவ்வொரு டீச்சருமே எல்லாருமே களத்துல இறங்குவாங்க கிரிப்டோவுக்கு. ஸோ டெய்லி கிரிப்டோ அப்படின்ற அடிப்படையில டெய்லி இந்த 6:15 மணிக்கு 6:15 மணின்றது இன்னும் கொஞ்சம் 6 மணிக்கு வச்சா சிறப்பா இருக்கும். ஏன்னா 45 மினிட்ஸ் நம்ம கிரிப்டோவுக்கும் 15 மினிட்ஸ் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கோம் ஸ்பீடு கேஷ்ல ஸ்பீடு கிரிப்டோல அப்படின்னு ஒரு ஷேர், ஒரு 2-3 பேர் ஷேர் பண்ற விஷயங்கள் நல்லா இருக்கும். ஸோ நம்மளோட லீடர்ஸ் டிஸ்கஷன்லாம் நம்ம ஜி.கே. சாமி சார் முடிச்ச உடனே ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அந்த 30 மினிட்ஸ் எப்பயும் போல மண்டே ஆனா அட்மின் டைரக்டர்ஸ், டியூஸ்டே ஆனா விமன், அந்த 1/2 மணி நேரத்துல எவ்வளவு விமன் பேச முடியுமோ பேசணும். அதே மாதிரி புதன்கிழமை சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ், புதன்கிழமை ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், வியாழக்கிழமை சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ், ஃப்ரைடே அகைன் உமன், சாட்டர்டே சண்டே லீடர்ஸ், ஆல் லீடர்ஸ். இதே பேட்டர்ன்லயே இருக்கட்டும். அப்படி இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா லீடர்ஸ் டிஸ்கஷன்றது கண்டிப்பா ஒரு 1/2 hour டெய்லி நடக்கணும். அப்பதான் நிறைய கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். சில இயலாமைய நம்ம சரி பண்ண முடியும். அதனால அது தொடரட்டும். சோ நல்ல தொடக்கம். சார் சொன்ன மாதிரி இந்த தீபாவளி ஆஃபர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நிறைய சிஸ்டம் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஆஃபர் கொடுவாங்க. யாருக்காகன்னா லீடர்களுக்காக இல்ல, அவங்க நிறுவனத்துக்காக. ஏன்னா கடுமையா டார்கெட் வைப்பாங்க. நிறைய பிசினஸ் வரும். அந்த பிசினஸ்ல ப்ராஃபிட்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு இருக்கும் 20% 25%. அப்படியே ப்ராஃபிட் ஒதுங்கும். அதுல சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். அதுல 5000 மதிப்புள்ள பொருள் இருக்கும். ஆனா அங்க எம்ஆர்பி 5000 இருக்கும். அது 700 ரூபாய்க்கு பர்மா பஜார்ல வாங்கியிருப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா ஓவராலா நம்மளோட உழைப்ப அப்படியே சுரண்டுவாங்க ஆஃபர்னு பேர்ல போட்டு. அது நான் நிறைய பார்த்திருக்கேன். பார்த்து மனசுதான் உடஞ்சு போயிருக்கேன். இப்படிலாம் ஏமாத்துறாங்களே மக்கள் அப்படின்னு. ஆனா நம்ம கொடுத்துருக்கிற ஆஃபர் நமக்கு எதுவும் இல்லை. எனக்கும் அதே ஆஃபர் தான், உங்களுக்கும் அதே ஆஃபர் தான். நானும் உழைச்சா கண்டிப்பா அந்த ஆஃபரை என்ஜாய் பண்ண முடியும். நீங்களும் அந்த ஆஃபரை உழைச்சிங்கன்னா என்ஜாய் பண்ண முடியும். 12 கிராம் காயின்றது ஜஸ்ட் 14,000 மேட்டர். அந்த 14,000 மேட்டருக்காக உங்களுக்கு இந்த ஆஃபரை பண்ணல. இந்த 175 கவுண்ட் வந்ததுன்னா உங்களுடைய லெவல் இன்கம் எவ்வளவு கிடைக்கும்? அந்த 2 லெவல் இன்கம் போக அந்த 2வது லெவல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய லீடர்ஸ் இந்த ஆஃபருக்காக ஒர்க் பண்ணாங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 5 to 6 லெவல் இன்கம் கிடைக்கும். மேபி 10 லெவல் இன்கம் கூட வரலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 45 நாட்கள் இருக்கு தீபாவளிக்கு. 45 நாட்கள் கடுமையா எல்லாரும் உழைச்சாங்கன்னா 10 லெவல் இன்கம் கூட நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோர் தென் 2 lakhs சம்பாதிக்க கூட வாய்ப்பு இருக்கு. மினிமம் 10,000 கூட சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த 175 லெவல் கவுண்ட கொண்டு வரணும்னா நான் சிம்பிளா சொல்றேன், 20 டைரக்ட் எடுங்க. 15 டைரக்ட் எடுத்துனா எல்லாரும் 15 பேர் கொண்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 20-25 டைரக்ட் எடுக்கிறது ஈஸி. எடுத்துட்டீங்கன்னா அவங்க டூப்ளிகேட் பண்ண வச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சாதாரணமா 5 ஐடி 3 ஐடி அப்படி கொடுத்தாலே 175 கவுண்ட் இந்த 45 டேஸ்ல வந்துடும். சோ அவங்களுக்கும் புரிதல் வரும். அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா அந்த புது கோடிங்ல மிக வேகமாக ஐடிஸ் வர ஆரம்பிக்கும். இந்த புது கோடிங் ஐடிஸ் வரும்போது கிரிப்டோனுடைய நாலேஜ் அதிக தாக்கம் இருக்கும்.
இந்த ஒரு விஷயம் எவ்வளவு இடங்களை போய் ரீச் பண்ணிட்டு பாருங்க. வெறும் 14,000 மேட்டர் தான். ஆனா இங்க ₹1,00,000 மதிப்புள்ள விஷயம் இந்த தீபாவளி ஆஃபர்ல கிடைக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க எந்த இழப்பும் இல்லை. இந்த யாரும் இதுல இருந்து ₹1 கூட எடுக்க முடியாது. நம்மளுடைய வேலெட்ல ப்ரொமோஷனுக்காக நம்ம இந்த 50 லட்சம் வேலெட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல இருந்தா ஊட்டி ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம், பொங்கல் ஆஃபர், காரு எல்லாமே வரப்போகுது நமக்கு. சோ எல்லாமே மக்களுக்கு தான் சார். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் தெளிவா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயமும். சோ இத கண்டிப்பா நீங்க புதன்கிழமை காலையில நம்ம எல்லாரும் நம்ம அனைத்து இந்த 300 பேருமே நம்ம லான்ச்சிங் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். அது புதிய நபர்களுக்கு போய் சேரட்டும். ஜூம் நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸே நான் பாக்குறேன், நான் நிறைய பேர்ட்ட பேசுற வகையில சொல்றேன். நீங்க கடுமையா உழைக்கிறீங்க, கொஞ்சம் ஸ்மார்ட்டா உழைங்க. நீங்க 100 கிலோமீட்டர் போறீங்க பைக் எடுத்துட்டு. அப்ப 100 கிலோமீட்டர் போறீங்க அப்படின்னா நீங்க பல லீடர்ல உருவாக்கணும், அவங்க ஜூம்ல உட்கார வைக்கணும். அதுதான் நீங்க ஜூம்ல உட்கார வச்சுட்டீங்கன்னா 100 கிலோமீட்டர் பைக்ல போற நீங்க வீட்டிலேயே இருக்கலாம். 100 பைக்ல உங்ககிட்ட லீடர்ஸ் வருவாங்க, வீட்டுக்கு தேடி வருவாங்க. நீங்க ஜூம்ல உட்கார வச்சீங்கன்னா இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். இதுல நீங்க கொஞ்சம் கவனம். அன்பழகன் சொன்னார் பாருங்க, எவ்வளவு அழகா எல்லாரையும் ஜூம்ல உட்கார வைக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. நேத்து என்னுடைய மீட்ல செந்தில் சார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. அவர் டீம்ல எவ்வளவு பேர் உள்ள உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? சோ எல்லாருமே நாட் ஒன்லி அட்மின் டைரக்டர், சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ். நீங்க சார், நான் திருப்பி சொல்றேன், நீங்க கடுமையா உழைக்கிறீங்க சார். அதே உழைப்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி கொஞ்சம் பேட்டர்னை மாத்துங்க சார். கிரிப்டோக்கும் சரி, ஸ்பீடு கேஷுக்கும் சரி, ஜூம்ல உட்கார வைங்க. நீங்க சந்தோஷமா ஹாப்பியா நீங்க டீமை இயக்கலாம். நீங்க டீமை இயக்க கத்துங்க, நீங்களே இயங்கிட்டு இருக்காதீங்க. இப்ப ஆஃபர் விடானா நீங்க இயங்கலாம். ஏன்னா ஒரு 20-25 ரெஃபர் போடணும், அதுக்காக நீங்க ஓடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்ல இறங்கிடணும். ஜூம்ல உட்கார வைங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், வேல்யூபிள் டீச்சர்ஸ் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க. அந்த டீச்சர்ஸ் மூலியமா நிறைய கருத்துக்கள் வருது. ராமலிங்க சார் நிறைய மோட்டிவேஷன், நிறைய சப்ஜெக்ட் பேர் சொல்லிட்டு இருப்பாரு. நானும் அப்பப்போ பிஓபி மூலியமா என்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். டெய்லி மார்னிங் நானும் எனக்கு ஒரு கிடைக்கிற ஒரு 15 நிமிஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ இது எல்லாமே போய் மக்கள் கிட்ட போய் சேரணும் சார். எவ்வளவு விஷயத்த நம்ம ரீச் பண்றோமோ நம்ம ரிச் சார். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் ஐடியா பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க, மக்களை உட்கார வைங்க. இப்ப பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் பேச அது வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா 10,000 தான் பேச ஆரம்பிப்பாங்க, வந்துடும். ஆனா எல்லாமே 3வது ப்ராஜெக்டுக்கு இதன் மூலியமாவே கொண்டு போன மக்கள்கிட்ட காசு வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதனால இனிமேல் வரும் வெற்றி தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. இந்த 10,000 ரூபாய்டு முடிஞ்சிடணும். ஆனா 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க, பாக்யராஜ் சார் சொன்னது கிட்டத்தட்ட 5 விதமான வழியில நம்ம 5 விதமான ப்ராப்பர்ட்டில நம்ம சொத்துக்காக நம்ம அந்த 10,000 நம்ம முதலீடா போடுறோன்றதை மட்டும் நீங்க நினைச்சுக்கீங்க. சோ இது காலத்தின் கட்டாயம், இது அப்படியும் வரும். இல்ல உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, எதுல வேணா நீங்க சேரலான்ற ஒரு வழிமுறையும் நம்ம கொடுப்போம். அப்ப மிகப்பெரிய அளவுல நமக்கு என்ட்ரி கிடைக்கும். அநேகமா அடுத்த மாசம்னா நமக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மிகப்பெரிய சப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு, அந்த அளவுக்கு சப்போர்ட்ஸும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எல்லாருமே ஸ்பீடு கிரிப்டோவை திரும்பி பாக்குற ஸ்டேஜ் வந்துடும். இப்ப வெளியில இருக்க லீடர்லாம் இப்ப எனக்கு காலையில ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. அவரு 2 மாதமா நம்ம கிட்ட தொடர்புல இல்லாதவர். சோ நேத்து ஈவினிங் ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. சோ இவங்களும் தொடர்புல இல்லாதவங்க. அப்ப இதுல என்னன்னு தெரியுதுன்னா, எல்லாருமே வருவாங்க. வரட்டும் வரதானே, நம்ம எல்லாரையும் வர வைக்கணும்ன்றதானே நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க. புதன்கிழமை லான்ச்சிங்கு எவ்வளவு பேரை உட்கார வைக்க முடியுமோ நம்ம டீம்ல உட்கார வைக்கீங்க. ஏன்னா டெமோ காட்டுறோம், எப்படி புது கோடிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது, எப்படி கிரிப்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, எப்படி கிரிப்டோ ஆக்டிவேஷன் பண்றது. அன்னைக்கு பாபு சாரனுடைய ரோல் அதிகமா இருக்கும், செந்தில் சாரோட ரோல் அதிகமா இருக்கும். அதனால 4 மணிக்கே நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஆனா அந்த ஒவ்வொரு விஷயங்களும் அஜெண்டா நாளைக்கு வெளியே, இன்னைக்கு அட்மிட் மீட்டிங்ல முடிவு பண்ணிட்டு என்னென்ன அஜெண்டாஸ் இருக்குன்றத உங்களுக்கு ஸ்லைட்ஸ் மூலியமாவும் போஸ்டர்ஸ் மூலியமாவும் செய்திகள் வரும். சோ எல்லாருமே புதன்கிழமை நம்ம உட்கார வச்சு நம்ம கிரிப்டோவை ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். நம்ம ஸ்பீடு கேஷ் புது கோடிங்களோட அவேர்னஸ் நம்ம கொடுப்போம். ஏன்னா ஒரு நாள் ஸ்பீடு கேஷ் நம்ம க்ளோஸ் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இப்ப ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கிட்டு இருக்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு 9 பேர்கிட்ட வாங்கிட்டாரு. இன்னும் 7 பேர்ட்ட அவர் வாங்கணும். இந்த 7 பேர்ட்ட இந்த 2-3 நாள் முடிஞ்சதுன்னா அவர் எப்ப இந்த 16வது 10,000 ரூபாய் வாங்குறாரோ அந்த நேரத்துல ஸ்டாப் பண்ணும். அப்பதான் புது கோடிங் ப்ராக்ரஸ் கரெக்டா உட்காரும். அதனால சில விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு. எனவே நம்ம புதன்கிழமை 2த்தையுமே நம்ம லான்ச்சிங் பண்ணுவோம். அப்படியே வியாழக்கிழமை ப்ராக்ரஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும் எல்லாமே.
வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. திரு பாபு சார், வெல்கம் சார். நன்றி. தகவல்கள் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டிருப்போம், தெரிஞ்சிருப்போம். நல்லதொரு துவக்கம், நல்லதே நடக்கும். இன்றைய ஸ்பீடு கிரிப்டோ பிளான் பிரசன்டேஷனை இந்த காலை நேரத்துல துவங்கி வச்ச திரு எஸ்பி ராஜா சார், நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் தொடருவோம் என்று உறுதியளிக்கிறோம். நன்றி. நீண்ட நாட்களாக நாம் பயணிக்க வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். இது ஒரு குறுகிய கால பயணம் கிடையாது, நீண்ட நெடுதூர பயணம். நாம் இருக்கும் வரை நாம் இருக்கும் வரை இந்த திட்டத்தில் நம்மால் பயணிக்க முடியும். இன்னைக்கு நம்ம பேர்ல நம்ம ஒரு ஐடி போட்டிருப்போம். இந்த ஐடிய நம்ம பேர பிள்ளைகள் பயன்படுத்துவாங்க. இது இங்க நடக்கும். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், ஸ்பீடு கேஷை பொறுத்த வரைக்கும் புரிந்தவர்களுக்கு புதையல், புரியாதவர்களுக்கு புதிர். நல்லதொரு வாய்ப்பு, நாம் அனைவருமே இதை பயன்படுத்திக் கொள்வோம். நன்றி. திரு ஜீவரத்னம் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நேரம் கருதி நீங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் சார். கோஹோஸ்ட் தான் இருக்கீங்க. வெல்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம் சார். நான் ஏற்கனவே ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். அது எப்படி மறைஞ்சதுன்னு தெரியல எனக்கு. என்னுடைய பெயர் கூப்பிடப்படும்னு இருந்தேன், கூப்பிடல. அதுக்கப்புறம் ராமலிங்கம் சார் பேசினாரு, அப்புறம் சங்கர் சார் பேசினாரு. என் பேர் கூப்பிடல, அதனாலதான் நான் இருந்து சங்கர் சார் ராமலிங்கம் சார் சொன்னார், ஒருத்தர் இருக்காரு அவர் இருந்தும் ஆன்சர் பண்ணலன்னு சொன்னாரு. நான் பண்ணேன், என்ன நானான்றது தெரியல, அவர் மென்ஷன் பண்ணது. நான் பண்ணேன், பட் எனக்கு கூப்பிடல. அதுதான் சார். அதெல்லாம் இல்ல சார், நீங்க வேற, நீங்க தவறா நீங்க வேண்டாம். அது ஒரு காமனான பேச்சு வந்துரும் அப்படியே. நீங்க தயவு செஞ்சு நீங்க அத மாதிரி மைண்ட் செட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அண்டர்ஸ்டாண்ட். அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. நான் சரி, என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். எல்லா தலைவர்களும் அட்மின் டைரக்டர்களும் சொன்னதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் குறிப்பா. ஏன்னா இது செய்யறன்றதை விட எல்லாத்தையும் செய்யறேன். அதே மாதிரி 40 ஆண்டு காலமா இந்த துறை, நெட்வொர்க் துறை துருப்பிடிச்சு போயிருக்கு. 40 ஆண்டு காலமாக துருப்பிடிச்சு போயிருக்கு. ஏன்னா ஒருவரும் இப்போ சங்கர் சார் இவரு சொல்லும் போது கூட கடைசியா இப்ப சொல்லும் போது என்ன சொன்னாரு, கடைசியா இப்ப நம்ம இத ஸ்டாப் பண்ணோம் ஒரு நாள்ல சிஸ்டத்தை. இப்ப 16வது நபர்கிட்ட இருந்து யார் 16வது நபர்கிட்ட இருந்து வாங்க வேண்டுமோ அவர் முடிச்ச உடனே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம்னாரு. இந்த மாதிரி இந்த 4 லெவல் நம்ம வச்சிருக்கோம். அது மாதிரி 10 லெவல் 8 லெவல் வச்சிருக்காங்க ஏற்கனவே. அந்த மாதிரி எந்த லெவலையும் முடிச்சதா ஒருத்தர் கூட முடிச்சதா இதுவரை நம்ம கேள்விப்படல. அதனால 40 ஆண்டு காலமா துருப்பிடிச்சு போயிருக்கிறத நம்ம இப்ப சீர்படுத்திட்டு வரோம் சார். 1 ஆண்டு 2 ஆண்டு இருந்தா பரவாயில்ல. இது இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற வேகமே மிகப்பெரிய வேகம் தான். மிகப்பெரிய வேகம், மிகப்பெரிய உற்சாகத்தோடு இருக்கிறோம் எல்லோருமே, தலைவர்கள் உட்பட. இங்க இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டா பண்ணி இருக்கிற ஆட்கள் வரை ரொம்ப இதாதான் இருக்கும். அதனால மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நோக்கி திட்டங்கள். இதுக்கு காரணம் இதில் இருக்கின்ற தலைவர்கள் நடந்து கொள்ளுகின்ற முறை 2 தான் சார். ஒன்று, இந்த தலைவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற முறைதான். இப்ப எல்லோரும் செயல்படுறோம்னா தலைவர்கள் எப்படியோ அப்படியே மற்றவர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள் அப்படியே. அதுதான் சார் காரணம் ஒண்ணு. அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க, அதே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி அந்த திட்டம் அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா யோசனை பண்ணி அதுக்கு எப்படி கொடுக்கலாம், இதை எப்படி மாத்தலாம், அதை எப்படி செய்யலாம் அப்படி என்கின்ற அந்த வகையில கொடுக்கின்ற அந்த ஒரு திட்டமும் இது நிலைநிறுத்த உறுதியா இருக்கு. அதே மாதிரி இந்த போர்டு மீட்டிங் எடுத்தா இன்னும் சிறப்பா இருக்கும் சார். செதில் சார் கூட சொன்னாரு, நான் போர்டு மீட்டிங் எடுக்கிற அடுத்ததுல இருந்து உண்மையிலேயே போர்டு மீட்டிங் எடுத்தா இன்னும் சிறப்பான முறையில மக்களுக்கு. ஏன்னா இதுல ஒரு நெருக்கடி இருக்கு, இந்த ஸ்லைடு பார்த்து பேசுறதுல ஒரு நெருக்கடி இருக்கு. இன்னைக்கு கூட சங்கர் சார் சொன்னாரு,
நம்ம ராஜா சார் பேசுனதுல கொஞ்சம் ஸ்பீடு இருக்கு, ஸ்பீடு குறைச்ச ராமலிங்க சார் தான் ஸ்பீடு சார் குறைச்சா ஜீவரத்னம் சார், இன்னைக்கு அட்மின் டைரக்டர் மீட்டிங் இருக்கு சார். இந்த டிஸ்கஷனை நம்ம அங்க வச்சுக்கலாம் சார். நன்றி. சரி, அது இருக்கு, முடிச்சிடுறேன். அதனால ஜூம் மீட்டிங்கு இது மாதிரி இருக்கு. அதனால இந்த மகளிர் குழுவை ஏற்படுத்தி அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சிறப்பான முறையில போகும் சார். அதனால வாய்ப்புக்கு நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. தலைவர்கள் தினம் தினம் நமக்கு தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டாங்க. ஒரு முறை தகவல்கள் நாம உள் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா அதை பிடிச்சு நம்ம பயணிக்கணும். வாய்ப்பு வழங்கப்பட்டது பாரபட்சம் இல்லாமல் இந்த திட்டத்தில் இணைந்த அத்தனை நபர்களுக்கும். இதை நாம எந்த அளவுக்கு கொண்டு செல்ல போறோம் அப்படிங்கிறதுலதான் நமது வாழ்க்கை இருக்கு. முடிவினை நாம எடுப்போம். இப்போ ஒரு தீபாவளி ஆஃபர் வழங்கப்பட்டு இருக்கு. அந்த ஸ்லைடு எல்லா குழுக்கள்லயும் வரும். நம்ம நண்பர்களுக்கும் அந்த தகவலை நம்ம கடத்துவோம். அந்த ஆஃபரை நம்ம எல்லாருமே அடையறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதாவது முயற்சி செஞ்சு முடியலன்னா பிரச்சனை இல்லை, முயற்சி செய்யவே முடியலன்னா அது பிரச்சனை. நம்ம முயற்சி பண்ணுவோம். இன்று நமக்கு கிடைத்திருக்கிற அத்தனையுமே நாம் செய்த முயற்சியில் தான் கிடைத்திருக்கு. அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, நம்ம நன்மையை நோக்கி நம்ம பயணிப்போம். நமக்கு எது ஒண்ணுமே தெரியாது, வெறும் மண்ணு மாதிரி இருக்கும் அப்படின்னால் கூட மண்ணை எவர் கையில் கிடைக்குதோ, ஒரு கலைஞர் கையில கிடைச்சது அப்படின்னாக்கா, ஒரு தொழில்நுட்பம், ஒரு உருவங்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு கலைஞன், அவர் கையில ஒரு மண்ணு கிடைச்சதுன்னா அவர் நினைக்கிற மாதிரி அந்த மண்ணை ஒரு சிலையாக மாற்ற முடியும். நான் மண்ணு மாதிரி இருந்தேன் அப்படின்னாலும் என்னை வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய அந்த தலைவர்களிடம் நான் கிடைத்திருக்கேன். என்னை சிலையாக அனைவரும் பார்த்து ரசிக்கும், வியக்கும் வண்ணம் என்னை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவர்களது கரங்களை நம்ம பிடிச்சுப்போம். என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்வோம். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். இந்த காலை நேரம் மற்றும் மாலை நேரத்தில் நடக்க